Hi friends, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 9 speed gearbox ஓட டிசைன். ஓகேங்களா, கொஸ்டின் பார்க்கலாம். டிசைன் a 9 speed gearbox for a milling machine. பாருங்கள், இப்போ டேட்டா எழுதிடலாம். given 9 speed gearbox, so small n is equal to 9 with a speeds ranging from 56 to 900 rpm. So minimum speed வந்து 56 rpm, maximum speed வந்துட்டு 900 rpm. So minimum speed n minimum is equal to 56 rpm, then maximum speed n max is equal to 900 rpm. The output speed is 720 rpm. So n output is equal to 720 rpm. Make a neat sketch of the gearbox. Indicate the number of teeth. So gearbox உடைய sketch வரைஞ்சிட்டு number of teeth வந்து indicate பண்ண சொல்லியிருக்காங்க. Number of teeth on all gears, எல்லா gearலையும் வந்து number of teeth indicate பண்ண சொல்லியிருக்காங்க. And their speeds. Assuming the gears and shafts are made of C45 steel. So இது வந்து ஸோ இந்த gearbox உடைய மெட்டீரியல், அதாவது கியரு ஷாஃப்ட்டு இதோடைய மெட்டீரியல் வந்துட்டு C45 steel. ஸோ மெட்டீரியல் C45 steel. Calculate module. So module calculate பண்ணணும். Center distance and diameter of the spindle. Module calculate பண்ணணும். Center distance A value calculate பண்ணணும். Then அந்த ஸ்பிண்டில் உடைய diameter calculate பண்ணணும். ஸோ டிசைன் பண்ணிவிட்டு number of teeth calculate பண்ணணும். மாடியூல் center distance, then spindle diameter. இவ்வளோ டேட்டாவும் நம்ம calculate பண்ண வேண்டியிருக்கு. ஓகேங்களா, டேட்டா எழுதிட்டோம். ஸோ இங்கே நம்ம 9 speed gearbox தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபைன், டிசைன் a 9 speed gearbox. ஸ்டெப் நம்பர் 1, செலெக்ஷன் ஆஃப் ஸ்பிண்டில் ஸ்பீட்ஸ். இது வந்து 9 speed gearbox தான். ஸோ அந்த 9 ஸ்பீடையும் நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த 9 ஸ்பீடையும் நம்ம டேட்டா புக்கிலேருந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாக ஸ்டெப் ரேஷியோ பை வேல்யூ தெரியணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபார்முலா வந்துட்டு n max divided by n minimum is equal to pi power n minus 1. மேக்ஸிமம் ஸ்பீட் வேல்யூ டேட்டா கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். தென் மினிமம் ஸ்பீட் வேல்யூ தெரியும். தென் ஸ்மால் n, அதாவது 9 speed gearbox. ஸோ n is equal to small n is equal to 9, இதுவும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலாவில் இருந்து ஸ்டெப் ரேஷியோ பை வேல்யூ நம்ம இனிஷியலாக கால்குலேட் பண்ணணும். பாருங்கள், ஸோ n max 900 rpm, n minimum வந்து 56 rpm is equal to pi power 9 minus 1, small n வந்து 9. ஸோ இதிலிருந்து கால்குலேட் பண்ணுற பை வேல்யூ 1.415. ஓகேங்களா, இந்த 1.415 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் ரேஷியோவா அப்படின்னு பேஜ் நம்பர் 7.20 நம்ம செக் பண்ணணும். ஸோ பை வேல்யூ 1.415. சரிங்களா, இது டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.20 பார்க்கலாம். பை வேல்யூ 1.415 இருக்கான்னு செக் பண்ணுங்கள். 1.6 இருக்குது, 1.25 இருக்குது, 1.12, தென் 1.06. ஸோ இந்த 4 தான் ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் ரேஷியோஸ். சரிங்களா, 1.41 அப்படிங்கிறது இல்லை. இப்போ எந்த ஸ்டெப் ரேஷியோவை நாம் செலக்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணும்போது 1.415 வருதுன்னு நாம் செக் பண்ணணும். பாருங்கள், இப்போ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.20 ஒவ்வொரு ஸ்டெப் ரேஷியோவாக எடுத்து, ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் ரேஷியோவாக எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ எந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் ரேஷியோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த 1.415ங்கிற ரேஷியோ எந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணும்போது வருதோ அதுதான் ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் ரேஷியோ. சரிங்களா, ஃபஸ்ட்டு R5 சீரீஸில் இருக்கிற ஸ்டெப் ரேஷியோ எடுக்கிறேன் 1.6. ஓகேங்களா, நம்மளுடைய கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டெப் ரேஷியோ வேல்யூ 1.415. இது ஆல்ரெடி 1.415 அதிகமாக இருக்குது. 1.6 அப்படிங்கிறது இதை மல்டிப்ளை இன்னொரு வாட்டி 1.6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதிகமாக தான் ஆகும். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ரேஷியோவாக இருக்க முடியாது. அடுத்த ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் ரேஷியோ 1.25. இதை இன்னொரு வாட்டி மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது 1.5625. ஸோ இதுவும் எப்படி இருக்குது, கிரேட்டர் தேன் 1.415. ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ணும்போதே 1.415 அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் ரேஷியோவாக இல்லை. அடுத்தது ஸ்டெப் ரேஷியோ 1.12 R20 சீரீஸில் இருக்கிற
1.12. இதை ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ணுறோம். வேல்யூ வந்துட்டு 1.2544. இது வந்து 1.415 விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ தேர்ட் டைம் மல்டிப்ளை பண்ணுறோம். ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு வாட்டி 1.12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ வேல்யூ எவ்வளோ வருது? 1.405. அது வந்து நம்ம 1.41 சொல்லலாம். பாருங்கள், நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டெப் ரேஷியோ 1.415. ஓகேங்களா? இப்போ 1.12ங்கிற ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் ரேஷியோ, அதாவது R20 சீரீஸ்லேருந்து எடுக்கிறோம். அதை எக்ஸ்ட்ராவாக 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ரேஷியோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் ரேஷியோ. ஸோ அடுத்து இன்னொரு ஸ்டாண்டர்ட் ரேஷியோ இருக்குது, அது வந்து 1.06. இதுவும் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ அடுத்த ரேஷியோ 1.06 R40 சீரியஸ். ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ணுறோம், 1.1236. இது வந்து 1.415 விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ தேர்ட் டைம் மல்டிப்ளை பண்ணுறோம் எக்ஸ்ட்ராவாக. செகண்ட் டைம் மல்டிப்ளை பண்ணுறோம், 1.191. அதுவும் 1.415 விட கம்மியாக இருக்குது. ஸோ இன்னொரு வாட்டி மல்டிப்ளை பண்ணுறோம், சேம் வேல்யூவால் 1.06ஆல். வேல்யூ வந்து 1.263. இன்னும் நியரஸ்ட்டாக வரலை. ஸோ அகெயின் இன்னொரு டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், 1.338 இருக்குது. அதுக்கப்புறமா கடைசியாக 5 டைம் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 1.16 அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் ரேஷியோ கூட இன்னும் 5 டைம்ஸ் சேம் ரேஷியோவால் மல்டிப்ளை பண்ணும்போது 1.419. இதுவும் 1.415க்கு நியரஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே 2 ஸ்டெப் ரேஷியோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதாவது 1.06 அப்படிங்கிற ஸ்டெப் ரேஷியோவும் 1.12ங்கிற ஸ்டெப் ரேஷியோவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ நம்ம இந்த R20 சீரியஸ் இல்லைன்னா R40 சீரியஸ், இந்த 2 சீரியஸில் இருந்தும் நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்பீட்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம இப்போ இந்த ப்ராப்ளத்தில் டிசைன் பண்ண போகிறது R20 சீரியஸை நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம R20 சீரியஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் R20 சீரியஸ். R20 சீரியஸை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்வளோ ஸ்பீட்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணணும் பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ ஸ்டெப் ரேஷியோவால் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இது ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் ரேஷியோ 1.12. எக்ஸ்ட்ரா எவ்வளோ டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்? 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம 2 வாட்டி எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பண்ணுறதுனால 2 ஸ்பீடை நம்ம ஸ்கிப் பண்ணி எடுக்கணும். ஸ்கிப் 2 ஸ்பீட்ஸ், 2 ஸ்பீடை நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் ரேஷியோ வந்து 1.12 தான். சரிங்களா? இல்லை நீங்கள் R40 சீரியஸும் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால நீங்கள் R40 சீரியஸில் நீங்கள் ஸ்பீட்ஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பை வந்து ஸ்டாண்டர்டாக வந்து 1.06 தான். எவ்வளோ ஸ்பீட்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணணும்? எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம 5 ஸ்பீட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு 6வது ஸ்பீடு எடுக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஆனால் நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறது R20 சீரியஸ். ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் ரேஷியோ வந்து 1.12. இப்போ நம்ம 9 ஸ்பீட்ஸ், அதாவது 9 ஸ்பீடையும் R20 சீரியஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் ரேஷியோ 1.12 இதில் இருந்துட்டு எப்படி நம்ம எடுக்கலான்னு பார்க்கலாம். எவ்வளோ டைம்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பண்ணணும்? 2 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எவ்வளோ ஸ்பீட் ஸ்கிப் பண்ண போகிறோம்? 2 ஸ்பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்பீடை எடுக்க போகிறோம். இதை நீங்கள் தெளிவாக நோட் பண்ணணும். எவ்வளோ டைம் எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க? 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. இதை பக்கத்துலேயே நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் 2 ஸ்பீட்ஸ். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பண்ணியிருக்கிறத அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதை பக்கத்தில் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஸ்டினில் பாருங்கள், மினிமம் ஸ்பீடு வந்து 56 RPM, மேக்ஸிமம் வந்து 900 RPM. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண போகிற 9 ஸ்பீடும் இந்த மினிமமில் ஆரம்பித்து இந்த மேக்ஸிமத்தில் முடியணும் கரெக்டாக. ஓகேங்களா? செக் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஸ்பீட், அதாவது மினிமம் ஸ்பீடு வந்து 56 RPMனு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதில் 56 இருக்கா பாருங்கள், அதாவது 5.6 அப்படின்னு இருக்கும். பேஜ் நம்பர், டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.20. சரிங்களா? 7.20. 1.12ல் 56 RPM, அதாவது 5.6 இருக்கா? இருக்குது, 5.6. இது ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி இதை பார்க்கும்போது 1ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. 1.0 × 1 1.12 1ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்படி போயிட்டு அடுத்து செகண்ட் டைம் வரும்போது 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது தேர்ட் டைம் வரும்போது 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து ஃபோர்த் டைம் வரும்போது 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து 10,000. அப்படி நம்ம செலக்ட் பண்ணிகிட்டே போகணும். பாருங்கள், இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க 5.6ல் இருக்குது. அப்போ
56 அப்படிங்கிறது 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் 56 வருது. 5.6 × 10 தானது 56. அப்போ நம்ம எடுக்கிற ஃபஸ்ட்டு டைம் இதை பார்க்கும்போது 10ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து 56 RPM பாருங்கள். ஸோ முதல்ல வந்து 56 RPM இனிஷியல் ஸ்பீடு எடுத்தாச்சு 56. அடுத்தது வந்து 2 ஸ்பீடை ஸ்கிப் பண்ணிடுங்க. 1 2 2 ஸ்பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3ஆவது ஸ்பீடு எடுங்க 8. அப்போ 8 × 10, ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து 10ஆல் தான் மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கோம். 8 × 10 80 RPM. ஸோ செகண்ட் ஸ்பீடு வந்து 80 RPM. அடுத்து தேர்ட் ஸ்பீட் 80ல் முடிச்சிருக்கீங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்பீட் 90. அடுத்தது 10 × 10 100. ஓகேங்களா, 2 ஸ்பீடை ஸ்கிப் பண்ணிட்டோம். அடுத்து 3ஆவது ஸ்பீடை நாம் செலக்ட் பண்ண போகிறோம். அடுத்த ரவுண்டு போக போகிறோம். ஃபஸ்ட் ரவுண்ட் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்து மேலேருந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள், இப்போ இங்கே 10 இன்ட்ரூ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது 10ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருந்தோம். அப்போ இந்த ஸ்பீட் 90, இது வந்து 100. ஸோ 90யை ஸ்கிப் பண்ணியாச்சு, 100ஐயும் ஸ்கிப் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம 80 செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது 90யை ஸ்கிப் பண்ணிட்டோம். 10 × 10 100ஐயும் ஸ்கிப் பண்ணிட்டோம். அடுத்த ரவுண்டு வரும்போது 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 × 100 எவ்வளோ வரும்? 100 தான். ஆல்ரெடி நம்ம 10 × 10 100 நம்ம எடுத்துட்டோம். திரும்பவும் நாம் 1 × 100 நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, பாருங்கள், 80யை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 90 and 100 இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3ஆவது ஸ்பீடை செலக்ட் பண்ணும்போது ஆல்ரெடி இங்கே 100 வந்ததுனால அடுத்த ரவுண்டில் 1 × 100 இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிற ஸ்பீடு வந்துட்டு 1.12 × 100, அதாவது 112. இதுதான் 3ஆவது ஸ்பீட். தேர்டு ஸ்பீடு வந்து 112. 112 செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்துட்டு 2 ஸ்பீடை ஸ்கிப் பண்ணுறோம். 1 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 3ஆவது ஸ்பீடு எடுக்கிறோம். இது வந்து 160. ஸோ 160 செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது 2 ஸ்பீடை விட்டுறோம். 3ஆவது ஸ்பீடை செலக்ட் பண்ணிட்டோம். இது 224. அடுத்தது 2 ஸ்பீடை விட்டுட்டோம். 3ஆவது ஸ்பீடை செலக்ட் பண்ணுறோம். 315. அடுத்த 2 ஸ்பீடை விட்டுடலாம். 1 2 இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வந்து 450யை செலக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ரவுண்டில் ஃபுல்லாக 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்த 2 ஸ்பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு 630 செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்த 2 ஸ்பீடை ஸ்கிப் பண்ணிடலாம். இதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது 9 × 100 900. ஓகேங்களா, 56ல் ஆரம்பிக்குது. இப்போ 9 ஸ்பீடு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். 9ஆவது ஸ்பீடு வந்து 900. நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஸ்பீட்லாம் பாருங்கள். 112 எடுத்தாச்சு. அடுத்து வந்து 160 224 160 224 315 450 630 அண்ட் லாஸ்ட் ஸ்பீடு வந்து 900. நம்ம கரெக்டாக ஸ்கிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 56ல் ஸ்டார்ட் ஆகிறது கரெக்டாக 900 மினிமம் ஸ்பீடில் ஸ்டார்ட் ஆகுது, மேக்ஸிமம் ஸ்பீடில் முடியும். தப்பாக ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக 900ல் முடியாது. ஓகேங்களா, இப்போ நம்ம கரெக்டாக ஸ்கிப் பண்ணி எடுத்துருக்கோம், 900ல் முடியுது. இப்போ நம்ம 9 ஸ்பீடையும் செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஸ்டெப் நம்பர் 2, ரே டயக்ராம் வரைய போகிறோம். சரியா, இப்போ வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, ரே டயக்ராம் வரைகிறதுக்கு நமக்கு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா தெரியணும். 9 ஸ்பீட் கியர் பாக்ஸோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா 3 × 1 3 × 3. பாருங்கள், இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா 9 ஸ்பீட் கியர் பாக்ஸுக்கு. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, அதாவது P1x1 × P2x2 இதுதான் ஃபார்முலா. இதில் x1 அப்படிங்கிறது என்ன ஸ்பீட் கியர் பாக்ஸை நம்ம டிசைன் பண்ணாலும் x1 வந்து 1 தான். x1 = 1, x2 = P1. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா, பாருங்கள், இப்போ நம்ம 9 ஸ்பீட் கியர் பாக்ஸை டிசைன் பண்ண போகிறோம். 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ், இந்த 9 அப்படிங்கிறது எந்த நம்பர்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணால் வரும்? 3 × 3 இது 3 இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? 9. அப்போ இந்த 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து 3 × 3 தான். ஓகேங்களா, இது P1 இது P2. P1 × P2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 9 கிடைக்கும். ஸோ 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ். சரிங்களா, ஸோ P1 = 3 அண்ட் P2 = 3. நம்மளுடைய ஃபார்முலா P1x1 × P2x2. இப்போ P1 வேல்யூ எவ்வளவு? 3 × 3 அப்படிங்கிறதுனால P1ம் 3 தான், P2ம் 3 தான். ஃபர்ஸ்ட்டு P1 எழுத போகிறீங்க. ஸோ P1க்கு பதிலாக 3 எழுதியாச்சு.
இன்ட்ரூ ப்ராக்கெட்டுக்குள்ளாடி x1 வேல்யூ எவ்வளோ நம்ம போட போகிறோம், x1 வந்து 1 தான். ஸோ x1க்கு வந்து 1 போட்டாச்சு. இன்ட்ரூ அடுத்து p2ஓட வேல்யூ எவ்வளவு 3, p2 = 3. ஸோ p2க்கு பதிலாக 3 எழுதியாச்சு. அடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளாடி x2ஓட வேல்யூ என்ன p1. ஸோ p1 வேல்யூ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, p1 வேல்யூ நம்ம 3x3 வந்து p1 உடைய வேல்யூ 3 தான். ஸோ p1 வேல்யூ 3. ஸோ இப்படி தான் நாம் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எழுத போகிறோம். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. ஸோ தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான், இது p1, இது p2. ஓகேங்களா, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்கள், இந்த 3x1 இதுதான் என்னது ஸ்டேஜ் 1. அடுத்து 3x3 அப்படிங்கிறது ஸ்டேஜ் 2. ஸோ 2 ஸ்டேஜ் இங்கே இருக்குது. ஓகேங்களா, 2 ஸ்டேஜ் அப்படிங்கும்போது நாம் வந்து 3 ஷாஃப்ட் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சரியா, பாருங்கள், இதில் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறத வந்து பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேர்ஸு ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறது வந்து இன்புட். சரிங்களா, இது ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்குது. அப்போ 3 பேர் இருக்கும், 3 இன்புட் இருக்கும். பாருங்கள், இதில் பேர் எது இன்புட் எது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இப்போ 3 இன்புட்டு இங்கே பாருங்கள், இந்த இதில் 3 இன்புட் ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறது இன்புட்டு, வெளியே இருக்கிறது பேர். 3 பேர் அப்படிங்கும்போது இதான் இன்புட் அப்படின்னா இந்த இன்புட்லேருந்து ஒரு மேக்ஸிமம் அவுட்புட் இருக்கும், 2 மினிமம் அவுட்புட் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா, இது 2 மினிமமும் ஒரு மேக்ஸிமமும் இருக்கும். இதுதான் 3 பேர். இதுதான் 3 பேர். இந்த 3 அவுட்புட்டேருந்து நம்ம 3 பேர்னு சொல்கிறோம். இது வந்து இன்புட். ஓகேங்களா, பாருங்கள். ஸோ 3 பேர் அப்படிங்கும்போது 2 மினிமம் ஒரு மேக்ஸிமம், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஸோ ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா 3x1 3x3. இது ஸ்டேஜ் 1, இது வந்து ஸ்டேஜ் 2. ஸோ ஸ்டேஜ் 1 இது ஸ்டேஜ் 2. ஓகேங்களா, ஸோ 2 பாக்ஸ், அதாவது ஷாஃப்ட் நம்பர் 1, ஷாஃப்ட் 2, ஷாஃப்ட் 3. ஸோ 3 ஷாஃப்ட் இருக்குது. அப்போ 2 ஸ்டேஜ் இங்கே இதை பில்ட் பண்ணும்போது 2 ஸ்டேஜ் கிடைக்கும். பாருங்கள் எப்படி இந்த ரே டயக்ராம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்டேஜ் 1 இதுதான் ஸ்டேஜ் 1, இது வந்து ஸ்டேஜ் 2. ஸோ இது ஷாஃப்ட் 1, ஷாஃப்ட் 2, ஷாஃப்ட் 3. இந்த ஷாஃப்ட் 3ல் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல 9 ஸ்பீடையும், அந்த 9 ஸ்பீடையும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மினிமம் ஸ்பீடு வந்து 56, 56ல் இருந்து மேக்ஸிமம் ஸ்பீட் 100 வரைக்கும் மினிமம் வேல்யூவிலேருந்து நாம் ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஸ்பீட் நம்பர் 1லேருந்து நான் 9ஆம் ஸ்பீடு வரைக்கும் எழுதியாச்சு. இந்த ரே டயக்ராம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத நான் இப்போ வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த ரே டயக்ராம் வரைகிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த இன்புட் செலக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அந்த ரூல் என்னன்ட்டு பார்க்கலாம். இப்போ n மினிமம் டிவைடட் பை n இன்புட், இந்த ரேஷியோ வந்துட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.25. இந்த n மினிமம் டிவைடட் பை n இன்புட் ரேஷியோ வந்து 0.25 விட அதிகமாக இருக்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா, அடுத்தது n மேக்ஸ் டிவைடட் பை n இன்புட், இந்த ரேஷியோ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2, 2 கம்மியாக இருக்கலாம், இல்லை 2க்கு ஈக்குவலாக இருக்கலாம். ஓகேங்களா, இந்த 2 ரூலையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இது கன்சிடர் பண்ணி வரையணும். இது ஒவ்வொரு ஸ்பீடாக நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அது என்னன்ட்டு நான் இப்போ சொல்கிறேன். பாருங்கள், இதில் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வந்து 3x1 3x3. ஸோ 3x1ங்கிற ஸ்டேஜ் 1, இது ஸ்டேஜ் 2, ஷாஃப்ட் 1, ஷாஃப்ட் 2, ஷாஃப்ட் 3 இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. 9 ஸ்பீடையும் நம்ம இந்த ஸ்டேஜ் 2ல் எழுதிட்டோம், அதாவது ஷாஃப்ட் 3ல் நம்ம மார்க் பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ இந்த ரே டயக்ராம் வரைகிறதுக்கு கடைசி ஸ்டேஜில் இருந்து கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே கடைசி ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஸ்டேஜ் நம்பர் 2. ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறது தான் இன்புட். எவ்வளோ இன்புட் இருக்குது, 3 இன்புட் இருக்குது. ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிற வேல்யூவை மட்டும் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுங்கள். எவ்வளோ இருக்குது, நம்பர் 3. ஸோ 3 தான் இருக்குது. இப்போ 3 பேர் அப்படிங்கும்போது அங்கே என்னெல்லாம் இருக்கும் பார்க்கலாம். ஒரு மேக்ஸிமம், 2 மினிமம். ஒரு இன்புட்டில் இருந்து, இதுதான் இன்புட்டு, இந்த இன்புட்டில் இருந்து ஒரு மேக்ஸிமம் பேர் இருக்கும், 2 மினிமம் பேர் இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் 2 மினிமம் ஒரு மேக்ஸிமம் செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து முதல்ல இருக்கிற மினிமம், இந்த மினிமம் செலக்ட் பண்ண போகிறேன். இந்த மினிமம் எந்த ஸ்பீடு நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இருக்கிறதுலையே கம்மியான ஸ்பீட் எது, இதில் 56 RPM, இதுதான் கம்மியான ஸ்பீட். இது நான் வந்து முதல் மினிமமாக செலக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு மினிமம் வந்து இதுதான். ஓகேங்களா,
ஸோ ஃபஸ்ட்டு மினிமம் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு மினிமம் செலக்ட் பண்ணியாச்சு 56 RPM. அடுத்து பாருங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளாடி என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செலக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதில் இருந்து இதை கன்சிடர் பண்ண வேண்டாம், செலக்ட் பண்ணிட்டீங்க. அடுத்த ஸ்பீட் பாருங்கள் 1 2 3வது ஸ்பீடை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, 56 ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டுக்குள்ளாடி 3 இருக்கிறதுனால அடுத்தது 1 2 3 3வது ஸ்பீடை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இது செகண்ட் மினிமம், இது ஃபஸ்ட்டு மினிமம், இது செகண்ட் மினிமம், 2 மினிமம் எடுத்தாச்சு. அடுத்தது வந்து மேக்ஸிமம் செலக்ட் பண்ண போகிறீங்க. பாருங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளாடி 3 தான் இருக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் 160 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து இதை விட்டுட்டு 1 2 3வது ஸ்பீடை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் மேக்ஸிமம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்துட்டு இது ஃபஸ்ட்டு மினிமம், இது செகண்ட் மினிமம், இது வந்து 450 வந்து மேக்ஸிமம். ஓகேங்களா, இப்போ 2 மினிமம் செலக்ட் பண்ணிட்டோம், ஒரு மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிட்டோம். பாருங்கள் இப்போ இதுதான் நம்ம 3 பேர் இப்படி தான் இருக்கும். இதுதான் இன்புட். அப்போ நீங்கள் இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் சும்மா போட்டு பாருங்கள். ஸோ இன்புட்டிலேருந்து மினிமம் அப்படிங்கிறது ரெண்டுமே கம்மியாக இருக்குது இன்புட்டை விட, மேக்ஸிமம் வந்து இன்புட்டை விட அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிற இன்புட் எப்படி இருக்கும், இந்த மேக்ஸிமத்துக்கும் இந்த 2 மினிமத்துக்கும் இடையில இருக்கும். பாருங்கள் புரியுதா, இந்த மேக்ஸிமத்துக்கும் இந்த செகண்ட் மினிமத்துக்கும் இடையில இருக்கிறது தான் இன்புட்டாக இருக்க முடியும். ஓகேங்களா, இதுக்கும் இந்த மினிமத்துக்கும், இந்த மேக்ஸிமத்துக்கும் இந்த மினிமத்துக்கு இடையில இருக்கிறது தான் இன்புட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போ இது ஃபஸ்ட்டு மினிமம் மார்க் பண்ணியாச்சு, செகண்ட் மினிமம் மார்க் பண்ணியாச்சு, அடுத்து மேக்ஸிமம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிற இன்புட் ஸ்பீடு என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த மேக்ஸிமத்துக்கும் இந்த மினிமத்துக்கும் உள்ளாடி இருக்குது, இந்த ரெண்டுக்கும் கேப்பில் இருக்கிறது என்னது, இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஸ்பீடு வந்து 224 and 315. ஓகேங்களா, ஒன்றில் இந்த ஸ்பீடாக இருக்கும், இல்லைனா இந்த 315 இருக்கும், இல்லை 224 இருக்கும். ஓகேவா, இந்த 2 ஸ்பீடில் எந்த ஸ்பீடு வந்துட்டு நம்ம எந்த இன்புட் வந்துட்டு இந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணதோ அதுதான் வந்து இன்புட்டாக செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நம்ம செலக்ட் பண்ணுறது இந்த 2 இன்புட் தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மேக்ஸிமத்துக்கும் இந்த மினிமத்துக்கு உள்ளாடி இருக்கிறது என்ன ஸ்பீடு, 315 224. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். முதல்ல வந்து கீழே இருந்தே நம்ம இன்புட்டை செலக்ட் பண்ணிடலாம். பாருங்கள் இது ரெண்டுலேயும் எது கீழே இருக்குது, 224 தான் கீழே இருக்குது. அப்போ நம்ம முதல்ல வந்து இந்த 224 இன்புட்டாக செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா, இந்த 450க்கும் இந்த 160க்கும் இடையில இருக்கிறதுனால இந்த 224 நான் முதல்ல ஒரு இன்புட்டாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரேஷியோ சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ண போகிறேன். பாருங்கள் ஸ்டேஜ் 2ல் இருக்கிற ஸ்பீடை நம்ம வரையலாம். என்னெல்லாம், அவுட்புட்டு 450 160 56, இது 3 வந்து அவுட்புட்டு. இன்புட் வந்து 224. இதுக்கு ஒரு டயக்ராம் வரையலாம். 224 450 மேக்ஸிமம், 160 and 56 இது 2 வந்து மினிமம். இப்போ ரேஷியோ வந்து என்ன கண்டிஷனில் இருக்கணும், n மினிமம் டிவைடட் பை n இன்புட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.25. ஓகேங்களா, முதல்ல ஃபஸ்ட்டு பேர் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பேர் அப்படிங்கிறது இன்புட் வந்து 224, அவுட்புட் வந்து 56, இதுதான் முதல் பேர். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பேரை கன்சிடர் பண்ணிட்டேன். அப்போ n மினிமம் வந்து 56 போட போகிறேன், n இன்புட் வந்து 224 போட போகிறேன். 56 டிவைடட் பை 224, வேல்யூ வந்து 0.25, அப்போ ஈக்குவல் டு 0.25 தான். அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து செகண்ட் பேர் அப்படிங்கிறது இதுதான் செகண்ட் பேர். இன்புட் வந்து 224, அவுட்புட் வந்து 160. ஸோ மினிமம் n மினிமம் வந்து 160, n இன்புட் வந்து 224. இந்த ரேஷியோ வந்து 0.74 வந்திருக்கு. கண்டிஷன் எப்படி இருக்குது, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.25, 0.25 விட அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்தது மூணாவது பேர், இதுதான் தேர்டு பேர். இன்புட் வந்து 224, அவுட்புட் வந்து 450, இது மேக்ஸிமம் ஸ்பீட். ஓகேவா, அப்போ மேக்ஸிமம் டிவைடட் பை n இன்புட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ மேக்ஸிமம் வந்து 450 போடுறோம், இன்புட் வந்து 224 போடுறோம், வேல்யூ வந்து இஸ் ஈக்குவல் டு 2க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதுவும் ரேஷியோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இன்புட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது 224 அப்படிங்கிற இன்புட் ஸ்பீட் வந்து ரேஷியோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற 224ங்கிறது ஸ்டாண்டர்ட் தான். ஓகேங்களா, ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால 224 நம்ம ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, 224 தான் இன்புட். அதிலிருந்து ஃபஸ்ட்டு மினிமம் 56 ஜாயின் பண்ணுங்கள், அடுத்து செகண்ட் மினிமம் 160 ஜாயின் பண்ணுங்கள், அடுத்தது வந்து மூணாவது பேர் 450 மேக்ஸிமம் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு பேர், இது செகண்ட் பேர், இது வந்து தேர்ட் பேர். ஓகேவா, இப்படி தான் ரே டயக்ராம் வரையணும். பாருங்கள், இப்போ வந்து
ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது பேர், அதாவது 3 பேர் வரைஞ்சிட்டோம், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்ட்டு. அடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறது இன்புட். இந்த இன்புட் அப்படிங்கிறது பாருங்கள், இப்போ நம்ம எவ்வளோ இன்புட் வரைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு இன்புட்டுக்கு தான் வரைஞ்சிருக்கோம். அப்போ 3 இன்புட் இருக்குது. அப்படிங்கும்போது இன்னும் 2 இன்புட் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி இதில் ஒரு இன்புட் இருக்குது, இதுதான் ஃபஸ்ட் இன்புட். ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட் இன்புட். இன்னும் 2 இன்புட் மார்க் பண்ணும்போது இதுக்கு மேலேயே அடுத்தடுத்த லைனில் நாம் இன்புட்டை மார்க் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட். கீழே நம்ம இன்புட்டுக்கு போகக்கூடாது, எப்போவுமே கீழே இருந்து மேலே பார்த்து போங்க, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் இன்புட் இருக்குது, அப்போ செகண்ட் இன்புட் என்ன இருக்கும், அதுக்கு மேலே இருக்கிற லைன் தான் செகண்ட் இன்புட். அடுத்து தேர்ட் இன்புட் வந்து இதுதான். ஓகேவா, இதுதான் தேர்ட் இன்புட்டாக இருக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இனிமேல் இதில் வந்து ஃபுல்லாகவே பேரலல் லைன்ஸ் தான் வரைய போகிறோம். இப்போ இந்த இன்புட்டில் இருந்து இந்த ஃபஸ்ட்டு மினிமம் வரைஞ்சிருக்கீங்களா, பேர் நம்பர் 1, இந்த பேருக்கு வரைஞ்ச 56க்கு வரைஞ்ச மாதிரி அடுத்து இதுக்கு பேரலாக ஒரு லைன் வரைய போகிறீங்க. அதுக்கப்புறம் இதில் இருந்தும் பேரலாக ஒரு லைன் வரைய போகிறீங்க. அடுத்து செகண்ட் பேருக்கு பேரலாக லைன் வரையணும். எல்லாமே வரைய போகிறது பேரலல் லைன்ஸ் வரைஞ்சி ஜாயின் பண்ணும்போது 9 அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா, பாருங்கள். ஸோ இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது தான் நம்ம ரேஷியோ சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதுக்கப்புறமா வரைய போகிற பேரல் லைன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரேஷியோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி தான் இருக்கும். ஓகேங்களா, அது நம்ம ரேஷியோ கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு ஒவ்வொரு இன்புட்டுக்கும் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா, ஆரஞ்சு கலரில் வரைஞ்சிருக்கோம், இதுதான் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணது. ஓகேங்களா, ஃபஸ்ட் இன்புட், செகண்ட் இன்புட் வந்து ஃபுல்லாகவே இதுக்கு பேரலாக, ஃபஸ்ட்டு பேருக்கு பேரலாக வரையணும். அடுத்து செகண்ட் பேருக்கு பேரலாக வரைஞ்சிருக்கிறோம். அடுத்தது தேர்டு மேக்ஸிமம் பேருக்கு பேரலாக லைன்ஸ் வரைய வேண்டியதான். ஓகேங்களா, பாருங்கள். இது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2ல் இதுதான் இன்புட்டு, இதுதான் அவுட்புட். ஸ்டேஜ் 2 வரைஞ்சி முடிச்சிட்டோம். அடுத்தது ஸ்டேஜ் 1 வரைய போகிறோம். ஸ்டேஜ் 1ல் ரே டயக்ராம் வரைகிறதுக்கு இதுதான் ஸ்டேஜ் 1உடைய இன்புட் லைன், இதுதான் ஸ்டேஜ் 1உடைய அவுட்புட் லைன். ஓகேங்களா, பாருங்கள். இங்கே ஸ்டேஜ் 2ல் 9 அவுட்புட் இருக்குது, 3 இன்புட் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது ஸ்டேஜ் 2ல் வந்துட்டு பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறது தான் இன்புட், ஒரு இன்புட்டு, வெளியே இருக்கிறது பேர், 3 பேர் இருக்குது. ஆனால் அவுட்புட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பாருங்கள், இதில் ஸ்டேஜ் 2ல் எவ்வளோ இன்புட் இருக்குதோ அதுதான் ஸ்டேஜ் 1ல் வர்ற அவுட்புட். ஓகேங்களா, இது ஸ்டேஜ் 1ல் இன்புட்டு, இது ஸ்டேஜ் 2ல் இன்புட். பாருங்கள், ஸ்டேஜ் 1 வரையும் போது இதுதான் ஸ்டேஜ் 1ல் இன்புட் லைன், இது ஸ்டேஜ் 2ல் இன்புட் லைன்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், ஸ்டேஜ் 1ல் வரையும் போது இது இன்புட் அப்படின்னா இதுதான் அவுட்புட். அப்போ ஸ்டேஜ் 2ல் எவ்வளவு இன்புட் இருக்குதோ அதே தான் ஸ்டேஜ் 1ல் வர அவுட்புட். அப்போ ஸ்டேஜ் 1ல் வந்து 3 அவுட்புட் இருக்கும். ஓகேங்களா, ஒரு இன்புட் இருக்கும், 3 அவுட்புட் இருக்கும். அந்த இன்புட் நம்ம செலக்ட் பண்ணும்போது அந்த மினிமம் டிவைடட் பை என் இன்புட் அண்ட் என் மேக்ஸ் டிவைடட் பை என் இன்புட், இந்த ரேஷியோ நம்ம ஆல்ரெடி ஸ்டேஜ் 2ல் சாட்டிஸ்ஃபையாக இருக்கான்னு பார்த்தோம்ல, செக் பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த ரேஷியோவை நம்ம ஸ்டேஜ் 1லையும் நம்ம செக் பண்ணணும். பாருங்கள், ஸ்டேஜ் 1ல் வந்துட்டு எவ்வளோ பேர்ஸ் இருக்குது, 3 பேர் இருக்குது. 3 பேர் இருந்தால் டயக்ராம் எப்படி இருக்கும், ஸ்டேஜ் 2ல் வரையும் போது 3 பேர் இருந்துச்சுன்னா ஒரு 2 மினிமம் பேர் இருக்கும், ஒரு மேக்ஸிமம் பேர் இருக்கும். ஆனால் ஸ்டேஜ் 1ல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம வரையும் போது 3 பேர் இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டேஜ் 1ல் வரையும் போது 3 பேர் இருந்தால் இதுதான் இன்புட்டு, 3 பேர் வந்துட்டு 3மே கீழே தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அந்த இன்புட்டை விட கம்மியாக தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இன்புட்டை விட கம்மியாக, இதுதான் இன்புட். ஓகேங்களா, இதுதான் இன்புட்டு, இன்புட்டை விட கம்மியாக தான் செலக்ட் பண்ண போகிறோம் 3 பேர்னால். அப்போ இது 2 மினிமம், இது வந்து மேக்ஸிமம். இதை மேக்ஸிமம் தான் நம்ம சொல்லுவோம், ஆனால் இன்புட்டை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள், நம்ம இது அவுட்புட்டாக செலக்ட் பண்ண போகிறதுனால இன்புட் நம்ம எப்படி செலக்ட் பண்ண போகிறோம், 1ல் 630, இதுக்கு இது ஃபஸ்ட் அவுட்புட், இது செகண்ட் அவுட்புட், இது தேர்ட் அவுட்புட். ஓகேவா, ஸோ இதுக்கு மேலே என்ன ஸ்பீட்லாம் இருக்குது, 630 அண்ட் 900, இது ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்று தான் நம்ம இன்புட்டாக செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த ரே டயக்ராம் வரையும் போது நம்ம எங்கேருந்து செலக்ட் போகிறோம், கீழே இருந்து தான் செலக்ட் பண்ணிவிட்டு அது சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருந்தால் மட்டும்தான் மேலே போகிறோம். ஓகேங்களா, இப்போ இருக்கிறதுலே கீழே இருக்கிறது இது ரெண்டுலேயும் 630 தான் கீழே இருக்குது. ஸோ 630 நம்ம இனிஷியலாக செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, நம்ம 2 சான்சஸ் தான் இருக்குது, ஒன்று 630 இருக்கலாம், இல்லை 900 இருக்கலாம். முதல்ல 630 வந்து ரேஷியோ சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் டயக்ராம் வரையும் போது 630 அப்படிங்கிறது இன்புட்டு, அவுட்புட்டில் வந்து 450, 315, 224. பாருங்கள், 630 இன்புட்டு, 450, 315, 224.
ஓகேவா? இது ரேஷியோ எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ 224 இது வந்து ஃபஸ்ட்டு பேர் செக் பண்ணும்போது n மினிமம் இது வந்து 630யோட கம்மியாக தான் இருக்குது. அப்போ 3 பேர் இருந்துச்சுன்னா 2 மினிமம் 1 மேக்ஸிமம். ஓகேங்களா? ஆனால் இங்கே எப்படி இருக்குது, இந்த மேக்ஸிமம் பேர் வந்து 450 630யோட கம்மியாக தான் இருக்குது. அதை நம்ம எப்படி தான் சொல்லுவோம், மேக்ஸிமம் தான் சொல்லுவோம். ஏன்னா 3 பேர் இருந்தாலே 1 மேக்ஸிமம் 2 மினிமம், அதை மறந்துடக்கூடாது. முதல்ல ஃபஸ்ட்டு பேர் எடுக்கிறோம். அதில் இன்புட் வந்து 630, அவுட்புட் வந்து 224. இதுதான் n மினிமம். ஸோ n மினிமம் வந்து 224, இன்புட் வந்துட்டு 630. ஸோ ரேஷியோ எவ்வளோ வருது, 0.36. ஸோ கிரேட்டர் தேன் 0.25 இருக்கிறதுனால ரேஷியோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்தது செகண்ட் பேரில் வந்து இன்புட் 630, அவுட்புட் வந்து 315. இதுவும் மினிமம் தான். அப்போ n மினிமம் வந்து 315, தென் n இன்புட் வந்து 630. ரேஷியோ வந்து 0.5 வந்திருக்கு. ஸோ கிரேட்டர் தேன் 0.25. இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்தது தேர்ட் பேர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பேர் தான். ஸோ இன்புட் வந்து 630, அவுட்புட் வந்து 450. ஸோ அது மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படிங்கிறதுனால 450 nmax டிவைடட் பை இன்புட் வந்து 630. வேல்யூ வந்து 0.714. ஸோ லெஸ் தேன் 2 இருக்கிறதுனால இதுவும் ரேஷியோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இப்போ 630 அப்படிங்கிற இன்புட்டை நம்ம செலக்ட் பண்ணும்போது ரேஷியோ சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால ஸோ 630வே நம்ம ஃபைனலைஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் வந்துருக்கோம்ல, இதுதான் ஸ்டேஜ் 1ல் வர ரே டயக்ராம். ஒரு இன்புட்டு 3 பேர். ஸ்டேஜ் 1ல் இன்புட்டு தான் என்னது, ஸ்டேஜ் 1ல் இன்புட் வந்து இது 630, அவுட்புட் வந்து 3 இருக்குது, 450, 315 அண்ட் 220. ஸ்டேஜ் 2ல் வர இன்புட்டு தான் ஸ்டேஜ் 1உடைய அவுட்புட். பாருங்கள், இது ஸ்டேஜ் 1, இது ஸ்டேஜ் 1ல் இன்புட்டு, இது ஸ்டேஜ் 1ல் அவுட்புட். அடுத்து ஸ்டேஜ் 2 கன்சிடர் பண்ணும்போது இது இன்புட்டு, இது வந்து அவுட்புட். 3 இன்புட் இருக்கும், 9 அவுட்புட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ரே டயக்ராம் வரைஞ்சி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து கைனமேட்டிக் லேஅவுட். இதுதான் 9 ஸ்பீடு கியர் பாக்ஸோடைய கைனமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட், அது கைனமேட்டிக் லேஅவுட்னு சொல்லலாம். பாருங்கள், இது ஸ்டேஜ் 1, இது வந்துட்டு ஸ்டேஜ் 2. நம்ம எவ்வளோ ஷாஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ரே டயக்ராமை பாருங்கள் ஒரு வாட்டி. இதில் 3 ஷாஃப்ட் இருக்குது. ஷாஃப்ட் 1 அதாவது இன்புட் ஷாஃப்ட், அடுத்து ஷாஃப்ட் 2 இது வந்து இன்டர்மீடியட் ஷாஃப்ட், அடுத்து ஷாஃப்ட் 3 அவுட்புட் ஷாஃப்ட், அதாவது ஸ்பிண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எவ்வளோ ஷாஃப்ட் இருக்குது, 3 ஷாஃப்ட் இருக்குது. ஸோ 3 ஷாஃப்டை இங்கே வரைஞ்சிடலாம். இது ஷாஃப்ட் நம்பர் 1, அடுத்து ஷாஃப்ட் நம்பர் 2, ஷாஃப்ட் நம்பர் 3. 3 ஷாஃப்ட்டை வரைஞ்சிட்டோம். இந்த 3 ஷாஃப்ட்டையும் கியர்ஸ் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், நம்பர் ஆஃப் கியர்ஸ் இங்கே எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம இதை வரைய போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா நம்ம எப்படி எழுதுகிறோம், கால்குலேட் பண்ணோம். ஸோ இனிஷியலாக நம்ம 9 ஸ்பீட் ஸ்மால் n 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஸோ 9 அப்படிங்கிறது எப்படி கிடைச்சது, 3 × 3 3 × 3 மல்டிப்ளை பண்ணும்போது தான் 9 கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ இதுதான் ஸ்டேஜ் 1. இது வந்துட்டு ஸ்டேஜ் 2. ஓகேவா? இப்போ ஸ்டேஜ் 1லேயும் 3 தான் இருக்குது, ஸ்டேஜ் 2லேயும் 3 தான் இருக்குது. ஸ்டேஜ் 1லேயும் 3 செட்டு கியர் தான், ஸ்டேஜ் 2லேயும் 3 செட்டு கியர் தான். ஓகேங்களா? 3 × 3 அப்படிங்கிறதுனால ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 × 3 அதாவது 3 × 3 தான் 9. அப்படிங்கும்போது ஸ்டேஜ் 1லேயும் 3 செட் ஆஃப் கியர்ஸ் தான், ஸ்டேஜ் 2லேயும் 3 செட் ஆஃப் கியர்ஸ் தான் இருக்குது. அந்த 3 செட் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, இதுதான் 1 and 2 இது ஒரு செட்டு, 3 and 4 இது ஒரு செட்டு, அடுத்து 5 and 6 ஒரு செட்டு. அப்போ 3 செட்டு இருக்குது ஸ்டேஜ் 1ல். அடுத்து ஸ்டேஜ் 2ல் வந்துட்டு 7, 8 ஒரு செட்டு, 9, 10 ஒரு செட் ஆஃப் கியர்ஸ், தென் 11 and 12 வந்து இன்னொரு செட் ஆஃப் கியர்ஸ். அப்போ இங்கேயும் ஒரு 3 செட்டு இருக்குது. ஷாஃப்ட் 3 இருக்குது. கியர்ஸ் வந்து ஸ்டேஜ் 1ல் 3 செட்டு கியர்ஸ், 3 செட்டு கியர்ஸ் அப்படிங்கும்போது 6 கியர் இருக்கும். அடுத்து ஸ்டேஜ் 2லேயும் 3 செட் ஆஃப் கியர்ஸ் இருக்கும், அப்படிங்கும்போது 6 கியர் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எந்த கியர்ஸை வச்சு, எந்த செட் ஆஃப் கியர்ஸை வச்சு நம்ம எந்த ஸ்டேஜை கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரே டயக்ராம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரே டயக்ராம் பாருங்கள். ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது எந்த ஷாஃப்டெல்லாம் கனெக்ட் பண்ணுறோம், ஷாஃப்ட் நம்பர் 1 அதாவது இன்புட் ஷாஃப்ட்டையும், ஷாஃப்ட் நம்பர் 2 அதாவது இன்டர்மீடியட் ஷாஃப்ட், இன்புட் ஷாஃப்ட்டையும் இன்டர்மீடியட் ஷாஃப்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் ஸ்டேஜ் 1. ஓகேங்களா? அப்போ ஸ்டேஜ் 1ல் வர 3 செட் ஆஃப் கியர்ஸ் வச்சுட்டு இன்புட் ஷாஃப்ட்டையும் இன்டர்மீடியட் ஷாஃப்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோம். இதுதான் ஸ்டேஜ் 1. ஓகேங்களா? இந்த செட் தான் வந்து ஸ்டேஜ் 1. அடுத்து ஸ்டேஜ் 2 பாருங்கள்.
ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறது ஷாஃப்ட் நம்பர் 2 இன்டர்மீடியட் ஷாஃப்ட்டையும் ஷாஃப்ட் நம்பர் 3 அதாவது அவுட்புட் ஷாஃப்ட் இன்டர்மீடியட் ஷாஃப்ட்டையும் அவுட்புட் ஷாஃப்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் ஸ்டேஜ் 2. ஸோ ஸ்டேஜ் 2லேயும் 3 செட் ஆஃப் கியர்ஸ் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 3 ஷாஃப்ட் வரைகிறோம், அப்புறம் வந்து கியர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இங்கே பவர் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம். இனிஷியலாக ஒரு மோட்டாரில் இருந்து பவர் கொடுக்குறோம். ஸோ மோட்டார்லேருந்து இன்புட் பவர் வந்து கொடுக்குறோம். ஸோ மோட்டார் மூலமாக மோட்டாரில் வந்து ஒரு புள்ளியை கனெக்ட் பண்ணுறோம். எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லைன் வரைஞ்சிருக்கல, இது வந்து பெல்ட் டிரைவ். ஓகேவா, மோட்டாரையும் ஒரு புள்ளியும் பெல்ட் டிரைவ் மூலமாக கனெக்ட் பண்ணுறோம். இந்த புள்ளி வந்து எதில் மாட்டியிருக்காங்க, இன்புட் ஷாஃப்ட்டில் மாட்டியிருக்காங்க. அப்போ மோட்டார் ரொட்டேட் ஆகும்போது இதிலிருந்து பவர் வந்து புள்ளி மூலமாக இன்புட் ஷாஃப்ட்டுக்கு போகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தென் இன்புட் ஷாஃப்ட்லேருந்து இந்த கியர் செட் மூலமாக இன்டர்மீடியட் ஷாஃப்ட்டுக்கு பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தென் இன்டர்மீடியட் ஷாஃப்ட்லேருந்து இந்த செட் ஆஃப் கியர்ஸ் மூலமாக அவுட்புட் ஷாஃப்ட்டுக்கு பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம வரையணும். அதுக்கப்புறமா இந்த ஷாஃப்டோடைய லெங்த் கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். இந்த இது வந்துட்டு இந்த அவுட்டர் லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இதுதான் இந்த கியர் பாக்ஸோடைய அவுட்டர் கவர். ஓகேவா, இந்த அவுட்டர் கவரில் இருந்து இந்த கியர் செட் ஆரம்பிக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 10 mm. ஸோ லெஃப்ட் சைட்லேயும் 10 mm தான், ரைட் சைட்லேயும் இந்த அவுட்டர் கவருக்கும் இந்த கியருக்கும் உள்ள கேப் வந்து 10 mm தான். ஓகேவா, அதுக்கப்புறமா இங்கே 3 செட் ஆஃப் கியர்ஸ் இருக்குது. 3 செட் ஆஃப் கியர்ஸ் இருக்கிறதுனால அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து 7B அப்படின்னு சொல்லுவாங்க. B அப்படிங்கிறது வித்து. ஓகேவா, அடுத்து இது ஸ்டேஜ் 1, இது வந்து ஸ்டேஜ் 2. ஓகே, 1லேருந்து 6 வரைக்கும் ஸ்டேஜ் 1, அடுத்து 8லேருந்து 12 வரைக்கும் ஸ்டேஜ் 2. ஓகேவா, ஸ்டேஜ் 1க்கும் ஸ்டேஜ் 2க்கும் உள்ளாடி உள்ள கேப் வந்துட்டு 20 mm. அடுத்து ஸ்டேஜ் 2லேயும் எவ்வளோ செட் ஆஃப் கியர்ஸ் இருக்குது, 3 செட் ஆஃப் கியர்ஸ் இருக்குனால டிஸ்டன்ஸ் வந்து 7×B தான். பிங்கிறது வித்துன்னு சொல்லிட்டேன். அடுத்து ரைட் சைட்லேயும் 10 mm. ஓகேங்களா, பாருங்கள், 10 7B 20 mm, அடுத்து ஒரு 7B, நெக்ஸ்ட் ஒரு 10 mm. இதுக்கப்புறமா லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் 25 mm ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்போ லெங்த் ஆஃப் தி ஷாஃப்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் 25 mm ப்ளஸ் 10 mm ப்ளஸ் 7B ப்ளஸ் 20 mm ப்ளஸ் 7B ப்ளஸ் 10 mm, ரைட் சைட்லேயும் பியரிங் சப்போர்ட்காக 25 mm ஆட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு ஷாஃப்டோடைய லெங்த்தை கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, அது இன்னும் அடுத்து கீழே பார்க்கலாம். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 3 ஷாஃப்ட் இருக்குது, எவ்வளோ கியர்ஸ் இருக்குது, 12 கியர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து சென்டர் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இன்புட் ஷாஃப்ட்டுக்கும் இன்டர்மீடியட் ஷாஃப்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு சென்டர் டிஸ்டன்ஸ் 1, அதாவது A1. ஏங்கிறது சென்டர் டிஸ்டன்ஸ். அடுத்து இன்டர்மீடியட் ஷாஃப்ட்டுக்கும் அவுட்புட் ஷாஃப்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு A2, சென்டர் டிஸ்டன்ஸ் 2. ஓகேங்களா, இப்போ நம்ம கைனமெட்டிக் அரேஞ்ச்மெண்ட் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த நம்பர் ஆஃப் டீத்ஸை கால்குலேட் பண்ணி கியர் பக்கத்தில் எழுதுகிறோம். ஸோ இப்படி எழுதியிருக்கிறேன். இது எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். அடுத்து ஸ்டெப் நம்பர் 4, நம்பர் ஆஃப் டீத். ஸோ நம்பர் ஆஃப் டீத்தை கால்குலேட் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் டீத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரே டயக்ராமில் இருந்து நம்ம இந்த ஸ்பீட்ஸ் நம்ம இந்த டயக்ராம் நம்ம வரைஞ்சிக்கலாம், தனியாக எடுத்து வரைஞ்சிக்கலாம். இந்த ரே டயக்ராமில் ஸ்டேஜ் 2 நம்பர் ஆஃப் டீத் கால்குலேட் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 1 அண்ட் 2 2 ஸ்டேஜ் இருக்குது. நம்ம கடைசி ஸ்டேஜில் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேஜ் 2 நம்ம முதல்ல கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுதான் ரே டயக்ராம். ரே டயக்ராமில் ஸ்டேஜ் 2 நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸ்டேஜ் 2ல் ஸோ இதில் இருந்துட்டு இந்த ரே டயக்ராமை தனியாக எடுத்து வரைய போகிறோம். ஓகேங்களா, இதை எப்படி வரைஞ்சோம் ரே டயக்ராம் அப்படிங்கிறத நான் தனியாக உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சேன். இப்போ அந்த டயக்ராம் பார்க்கலாம். இது செலக்ட் பண்ணுறதுக்கு, இதை எடுத்து வரைகிறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இங்கே நான் வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணி நான் வரைஞ்சதுனால நமக்கு தனியாக எடுத்து வரைகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் இந்த டயக்ராம் காமிக்கிறேன். ஓகேங்களா, இதுவும் நான் இப்போ லேப்டாப்பில் காமிச்சதும் ரெண்டுமே சேம் தான். இது எப்படி வரைஞ்சோம் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தனியாக வரைஞ்சது. சரி பாருங்கள், இப்போ இந்த ஆரஞ்சு கலரில் வரைஞ்சிருக்கோம்ல, இதுதான் ஸ்டேஜ் 2ல் வர ரே டயக்ராம். அதை மட்டும்தான் எடுக்க போகிறோம். அதாவது இன்புட் வந்து 224, அவுட்புட் வந்து 56 ஃபஸ்ட்டு பேர், 160 செகண்ட் பேர், தென் 450 வந்து தேர்ட் பேர். இதை நான் தனியாக வரைய போகிறேன். ஸோ நான் அந்த ரே டயக்ராம் ஸ்டேஜ் 2 தனியாக எடுத்து வரைஞ்சிட்டேன். இது ஃபஸ்ட்டு பேர், செகண்ட் பேர், தேர்ட் பேர். ஓகேங்களா, அதை நான் பேர்ஸை நான் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டேஜ் 2ல் ஃபஸ்ட்டு பேரை கன்சிடர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேரில் ஸ்பீட் எப்படி இருக்குது, இன்புட் வந்து 224, லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் இன்புட் 224, அவுட்புட் வந்து 56 RPM. அப்போ இன்புட் வந்து 224 கொடுக்கும்போது அவுட்புட் ஸ்பீட் எவ்வளோ இருக்குது, 56. அப்போ இன்புட்டில் இருந்து அவுட்புட் அதாவது கம்மியாக தான் கிடைக்குது ஸ்பீட். அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸ்பீட் இஸ் ரெடியூஸ்டு ஃப்ரம்
224 RPM டு 56 RPM. ஸ்பீடு வந்து 224 RPMல இருந்து 56, அதாவது 56 RPMமாக குறையுது. ஓகேங்களா? அப்போ 224ங்கிறது இன்புட், 56 அப்படிங்கிறது அவுட்புட். ஓகேவா? இப்போ ரே டயக்ராம் கன்சிடர் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு பேரில் ஸ்பீடு என்ன குறையுது, எப்படி குறையுதுன்னு நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? அடுத்து கைனமெட்டிக் லேஅவுட் பார்க்கலாம். கைனமெட்டிக் லேஅவுட்டில் இப்போ ரே டயக்ராமில் நம்ம ஸ்டேஜ் 2 தான் கன்சிடர் பண்ணோம். அதனால் கைனமெட்டிக் லேஅவுட்லேயும் ஸ்டேஜ் 2 தான் நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். இது ஸ்டேஜ் 1, இது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2 இதுதான் 7, 8, 9, 10, 11, 12. ஓகேவா? ஸ்டேஜ் 2. இப்போ ஸ்டேஜ் 2ல் நம்பர் ஆஃப் கியர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற கியர் செட்டை தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இது சென்டரில் இருக்குது. 9, 10 வந்து சென்டரில் இருக்குது. 11, 12 ரைட் சைட், 7, 8 வந்து லெஃப்ட் சைட். இனிஷியலாக நீங்கள் ஃபஸ்ட்டு பேரை கன்சிடர் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு பேர் அப்படிங்கிறது ரைட் சைடில் இருக்க கியர் செட்டு தான், அதாவது Z11 அண்ட் Z12. ஓகேங்களா? இனிஷியலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாப் ரைட் கார்னர், அதாவது வலது பக்கம் மேலே இருக்கிற கியரை வந்து 20 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் டீத் வந்து 20 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ Z11 தான் ரைட் சைட் மேலே இருக்குது. ஸோ அப்போ Z11 வந்து 20 அப்படின்னு இனிஷியலாக அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அசியூம் Z11 இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ Z11 இஸ் ஈக்குவல் 20. அதுக்கப்புறமா ரேஷியோ எடுக்கிறீங்க. Z11 டிவைடட் பை Z12. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேருக்கு வந்து ரைட் சைடில் இருக்கிற 11 அண்ட் கியர் நம்பர் 11 அண்ட் கியர் நம்பர் 12 தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு பேருக்கு. ஸோ அப்போ Z11 டிவைடட் பை Z12 இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடுக்கு வந்து அப்படியே மாறி வரும். அப்போ இங்கே Z11 கொடுத்தீங்கன்னா இங்கே N12 வரும். இங்கே Z12 கொடுத்தீங்கன்னா இங்கே N11 இருக்கும். அதாவது ஃபார்முலா வந்துட்டு நம்பர் ஆஃப் டீத் கால்குலேட் பண்ணும்போது இந்த ரேஷியோ வச்சுக்கோங்க, கன்சிடர் பண்ணிக்கோங்க. Z1 பை Z12 இஸ் ஈக்குவல் டு N1 பை, ஸோ இதுதான் கரெக்டு. Z1 பை Z2 இஸ் ஈக்குவல் டு N2 பை N1. அதாவது Z1 எடுத்திங்கன்னா நியூமரேட்டரில் இங்கே N வந்து 2 எடுக்கணும். அடுத்து டினாமினேட்டரில் வந்து 2 எடுத்திங்கன்னா Nல வந்து 1 எடுக்கணும். அப்படி தலைகளை மாற்றி எடுக்கணும். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Z1 பை Z2 இருந்துச்சுன்னா இங்கே அப்படியே மாற்றி எழுதணும். N2 டிவைடட் பை N1. ஓகேங்களா? இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட் வச்சு தான் நம்ம இந்த ஃபார்முலா எழுத போகிறோம். Z11 பை Z12 அப்படி போட்டோம் அப்படின்னா ஸ்பீடுக்கு N போடும்போது தலைகீழ போட போகிறீங்க. அப்போ இங்கே N12 டிவைடட் பை N11 அப்படின்னு எழுத போகிறீங்க. ஓகேங்களா? இங்கே 1/2 இருந்தால் இங்கே 2/1 இருக்கும். அப்போ இங்கே 11/12 இருந்தால் இங்கே 12/11 இருக்கும். ஓகேவா? இப்போ Z11 வந்து இனிஷியலாக 20ன்னு அசியூம் பண்ணிட்டோம். அப்போ Z11க்கு 20 போட்டுடலாம். டிவைடட் பை Z12 தெரியாது, இஸ் ஈக்குவல் டு N12. இதில் N12 இது, N11 இதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்ம இங்கே வேர்டிங்கில் எழுதியிருக்கோம். ஸ்பீட் இஸ் ரெடியூஸ்டு ஃப்ரம் 224 RPM டு 56 RPMனு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வேர்டிங்கில் நம்ம எழுதியிருக்கிறோம்ல, இதில் இருக்கிற ஸ்பீடு தான் N12 அண்ட் N11. ஓகேங்களா? இதில் டினாமினேட்டர் எங்கே இருக்குது? N11 தான் டினாமினேட்டர். இன்புட் ஸ்பீடை வந்து டினாமினேட்டரில் எழுதிருங்க. இதில் இன்புட் எது? 224 தான் இன்புட். நியூமரேட்டரில் வந்து 56 அவுட்புட் எழுதுங்க. அப்போ N12 பை N11 அப்படிங்கும்போது அவுட்புட் டிவைடட் பை இன்புட் அப்படின்னு தான் மீன் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நியூமரேட்டரில் வந்து அவுட்புட் இருக்கும், டினாமினேட்டரில் வந்து இன்புட் இருக்கும். ஸோ அவுட்புட் வந்து 56 RPM, இன்புட் வந்து 224. அப்போ 56 டிவைடட் பை 24, இதில் 224. இதிலிருந்து Z12 நம்பர் ஆஃப் டீத் ஆன் கியர் நம்பர் 12 எவ்வளோ வருது? 80 கியர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ Z11 20, Z12 வந்து 80. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். Z11 ப்ளஸ் Z12 இஸ் ஈக்குவல் டு 80 ப்ளஸ் 20. அப்போ Z11ஐயும் Z12ஐயும் கூட்டினா எவ்வளோ வருது? 100 கியர்ஸ் இருக்குது. சாரி, 100 நம்பர் ஆஃப் டீத்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ Z11 ப்ளஸ் Z12 இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் டீத்ஸ் எவ்வளோ இருக்கும்? 100 டீத்ஸ். ஓகேங்களா? இதில் ஒரு கான்செப்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Z11ஐயும் Z12 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் டீத் வருதோ அதே நம்பர் ஆஃப் டீத் தான் Z7ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணும்போது வரும். ஓகேங்களா? அப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னா Z11 ப்ளஸ் Z12 இஸ் ஈக்குவல் டு Z7 ப்ளஸ் Z8, தட் இஸ் ஈக்குவல் டு Z9 ப்ளஸ் Z10. ஒரு பேர்ஸ், ஒரு செட்டில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் டீத் இருக்கோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த செட்லேயும் இருக்கும் ஒரு ஸ்டேஜில். சரிங்களா? அடுத்து செகண்ட் பேரை கன்சிடர் பண்ணலாம். இன்புட் வந்து 224, அவுட்புட் வந்து 160.
அப்போ 224 இன்புட்டாக இருக்கும்போது அவுட்புட் வந்து 160 இருக்குது. அப்போ வந்து ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகுது. அதை எழுதிடலாம். செகண்ட் பேர் ஸ்பீட் இஸ் ரெடியூஸ்ட் ஃப்ரம் 224 RPM to 160 RPM. ஃபஸ்ட்டு பேருக்கு ரைட் சைடில் இருக்கிறத கன்சிடர் பண்ணோம் 11 and 12. அடுத்து செகண்ட் பேருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறத கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ Z7 டிவைடட் பை Z8. ஸோ இங்கே Z7 by Z8 இருந்தால் எண்ணுக்கு வந்து எப்படி இருக்கும்? 8/7 இருக்கும். ஸோ இப்போ Z7 டிவைடட் பை Z8 is equal to N8/N7. இங்கே எதையுமே நம்ம அசியூம் பண்ண முடியாது. ஸோ இப்போ Z7 டிவைடட் பை Z8 is equal to நியூமரேட்டரில் இருக்கிறது அவுட்புட்டு, டினாமினேட்டரில் இருக்கிறது இன்புட்டு. ஸோ அப்போ N8 அப்படிங்கிறது அவுட்புட் 160, N7 அப்படிங்கிறது இன்புட் 224. ஓகேவா? ஸோ அப்போ Z7 டிவைடட் பை Z8 ரேஷியோ வந்து 0.714. அப்போ இந்த Z8 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ Z7 is equal to 0.714 into Z8. ஓகேங்களா? இந்த ஃபேக்டரை நம்ம அப்படி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு கான்செப்டை நான் கொஞ்சம் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். Z7 + Z8 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா தட் இஸ் equal to Z11 + Z12. ஸோ இந்த செட்டில் நம்பர் ஆஃப் டீட்ஸை ஆட் பண்ணாலும் இந்த செட்டில் நம்பர் ஆஃப் டீட்ஸை ஆட் பண்ணாலும் சேமாக தான் இருக்கும். அப்போ Z7 + Z8 is equal to Z11 + Z12. Z11 12 கூட்டினா எவ்வளோ வருது? 100. Z11 வந்து 20, Z12 வந்து 80. அப்போ Z11 12 கூட்டினா 100 வந்துச்சுன்னா Z7 8 கூட்டினாலும் 100 தான் வரணும். அப்போ Z7 + Z8 is equal to 100. Z7 உடைய வேல்யூ என்ன? 0.714 into Z8. அப்போ Z7க்கு பதிலாக இந்த வேல்யூவை நம்ம போட போகிறோம். ஸோ 0.714 Z8 ப்ளஸ் Z8. அப்போ Z8 நம்ம இப்போ கால்குலேட் பண்ணிடலாம். 0.74 Z8 ப்ளஸ் 1 Z8 அப்படின்னா ஒரு Z8ன்னு அர்த்தம். 1 Z8. அப்போ 1 ப்ளஸ் 0.714. அப்போ 1.714 Z8 is equal to 100. அப்போ நம்ம Z8 கால்குலேட் பண்ண போகிறோம். 58.3 வருது. அப்போ அதை நம்ம ரவுண்டாக 59 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ Z8 வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். கால்குலேட் பண்ணிவிட்டு Z8 வேல்யூ எவ்வளோ வருது? 59 வருது. இந்த 59ங்கிற வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் போட போகிறோம். அதாவது Z7 + Z8 is equal to 100. ஸோ இந்த இதில் போடும்போது Z8 வேல்யூ 59 போடுறோம். இதிலேருந்து Z7 கால்குலேட் பண்ண போகிறோம் 41. அப்போ Z7 வந்து 41. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம Z8 59 கால்குலேட் பண்ணிவிட்டு Z7க்கு ஒரு வேல்யூ இருக்குது 0.714 Z8. இந்த 59ங்கிற வேல்யூவை Z8 இந்த டேட்டாவில் போடக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஃபேக்டரில் போட்டோம் அப்படின்னா Z8யும் Z7ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 100 வரணும். அப்போ தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேங்களா? நீங்கள் Z8 கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவில் தான் நீங்கள் போட போகிறீங்க. Z7 + Z8 is equal to 100. ஓகேங்களா? இதில் போடக்கூடாது. Z7 கால்குலேட் பண்ணுறதுக்கு இதை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? Z8 Z7 ரெண்டு கால்குலேட் பண்ணிட்டோம். ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ 41 59 is equal to 100. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 100 கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் பேர் எப்படி இருக்குது? இன்புட் வந்து 224, அவுட்புட் வந்து 450. அப்போ வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்புட்டை விட அவுட்புட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 224 RPM to 450 RPM. ஃபஸ்ட்டு பேருக்கு ரைட் சைடில் இருக்க கியர் செட்டு, அடுத்து செகண்ட் பேருக்கு 7 8 லெஃப்ட் சைடில் இருக்கிற கியர் செட்டு, அடுத்து தேர்ட் பேருக்கு வந்து மிடில் இருக்கிற 9 and 10. ஸோ Z9 டிவைடட் பை Z10. ஸோ Z9 டிவைடட் பை Z10 is equal to N10/N9. Z9 Z10 எதுவுமே தெரியாது, ரெண்டும் தெரியாது. is equal to அவுட்புட் டிவைடட் பை இன்புட். நியூமரேட்டரில் வந்து அவுட்புட் இருக்கும், டினாமினேட்டரில் வந்து இன்புட் இருக்கும். ஸோ இங்கே இன்புட் அப்படிங்கிறது 224 தான், அவுட்புட் அப்படிங்கிறது 450. ஸோ அவுட்புட் டிவைடட் பை இன்புட்டுக்கும் போது 450 டிவைடட் பை 224. இப்போ Z9 டிவைடட் பை Z10 ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் 2.009. ஸோ அப்போ இதை Z10 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது Z9 is equal to 2.09 into Z10. இப்போ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். Z9 plus Z10 is equal to Z11 plus Z12 is equal to Z7 plus Z8. Z11 தெரியும், Z12 தெரியும், Z7ம் தெரியும், Z8ம் தெரியும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 100 கிடைக்கும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் டீத் வந்து 100 இருக்கும். இப்போ Z9 உடைய வேல்யூ என்ன? 2.09 into Z10. அப்போ Z9க்கு பதிலாக 2.09 Z10 போடலாம் ப்ளஸ் Z10.
அப்போ இதிலிருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணிடலாம், Z10 வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். 34 டீத்ஸ் வருது. ஓகேங்களா. இப்போ Z10 34 அப்படிங்கிறத இந்த டேட்டாவை இந்த ரேஷியோவில் போடக்கூடாது. Z9 is equal to 2.09 இன்ட்ரு Z10க்கு பதிலாக 34 போட்டு Z9 கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ரூலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா. ஏன்னா இப்போது Z9ஐயும் Z10ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக 100 வரணும். ஓகேங்களா. அதுதான் ரூல். ஓகேங்களா. நீங்கள் இப்போ Z10 இந்த 34 வந்து இதில் போடும்போது சம்டைம்ஸ் 100 வராமல் இருக்கலாம். அப்போ நம்ம எப்படி Z9 கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, Z10 34 அப்படிங்கிற வேல்யூவை இந்த ரூலில் தான் நம்ம போட போகிறோம். அதாவது Z10 அப்படிங்கிறத இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Z10 34. அப்போ Z9 ப்ளஸ் 34 இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஆட் பண்ணும்போது என்ன வரணும், 100 வரணும். அப்போ இதிலேருந்து Z9 கால்குலேட் பண்ணும்போது வேல்யூ வந்து 66. அப்போ 66 ப்ளஸ் 34 இஸ் ஈக்குவல் டு 100. அப்போ Z9 கால்குலேட் பண்ணிட்டோம், Z10ம் கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ ஸ்டேஜ் 2ல் இருக்கிற 6 கியருடைய நம்பர் ஆஃப் டீத்தும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். கால்குலேட் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே நாம் எழுதிடலாம். இப்போ ஸோ Z7 வந்து 41, Z8 வந்து 59, Z9 வந்து 66, Z10 வந்து 34, Z11 வந்து 20, Z12 வந்து 80. பாருங்கள், 41 + 59 100, 66 + 34 is equal to 100, 20 + 80 is equal to 100. இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேங்களா. ஸ்டேஜ் 2லேயே நம்பர் ஆஃப் டீத் கால்குலேட் பண்ண மாதிரி அடுத்து ஸ்டேஜ் 1ல் நம்பர் ஆஃப் டீத்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதோடைய ரே டயக்ராமை நம்ம எடுத்து வரைஞ்சிக்கலாம். ஸ்டேஜ் 1ல் வர ரே டயக்ராம், இன்புட் வந்து 630 RPM, அவுட்புட் வந்து 450, 315, 224. ஸ்டேஜ் 1 அதோடைய ரே டயக்ராம் தனியாக எடுத்து வரைஞ்சிட்டோம். இது ஃபஸ்ட்டு பேர், செகண்ட் பேர், தேர்ட் பேர். ஓகேங்களா. பாருங்கள், ஃபஸ்ட்டு பேர் இன்புட் வந்து 630, அவுட்புட் வந்து 224. ஸ்பீடு வந்து இன்புட்லேருந்து அவுட்புட்டுக்கு கம்மியாகுது. அப்போ ஸ்பீட் இஸ் ரெடியூஸ்டு ஃப்ரம் 630 RPM to 224. 630லேருந்து 224 ஸ்பீடு வந்து கம்மியாகுது. ஓகேங்களா. அடுத்து கைனமேட்டிக் லோட் பார்க்கலாம். இதுதான் ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2ல் நம்பர் ஆஃப் டீத் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த டாப் ரைட்ஸ் கார்னரில் இருக்கிற Z11, இந்த Z11 வந்து 20 அப்படின்னு இனிஷியலாக நம்ம அசியூம் பண்ணோம்ல, அதே மாதிரி இங்கேயும் வலது பக்கம் மேலே இருக்கிற கியர், அதாவது Z5 வந்து 20, நம்பர் ஆஃப் டீத் வந்து 20 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ Z5 is equal to 20. ஸோ தனியாக எழுதிக்கலாம். அசியூம் Z5 is equal to 20. ஸோ ரேஷியோ எப்படி எழுத போகிறோம், Z5 divided by Z6 is equal to ஸ்பீடு n-க்கு வரும்போது அதை அப்படியே தலைகீழ் எழுத போகிறோம். Z5 by Z6 அப்படின்னா n6 by n5. இங்கே 5 by 6 இங்கே 6 by 5 இருக்கும். 5 by 6 இங்கே எப்படி இருக்கும், 6 by 5 இருக்கும். ஸோ Z5 by Z6 is equal to n6 by n5. Z5 வந்து 20. ஸோ 20 divided by Z6 is equal to அவுட்புட் டிவைடட் பை இன்புட். நியூமரேட்டரில் வந்து அவுட்புட் இருக்குது, டினாமினேட்டரில் வந்து இன்புட் இருக்குது. ஸோ இதில் இன்புட் வந்து 630, அவுட்புட் வந்து 224. அப்போ 224 டிவைடட் பை 630. இதில் இருந்து நம்ம Z6 வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். வந்து 57 வருது. 57 வருது. அப்போ Z5ஐயும் Z6ஐயும் ஆட் பண்ணிடலாம். எவ்வளோ வருது, Z5 + Z6 ஈக்குவல் டு 20 + 57. ஸோ 77. ஸ்டேஜ் 2ல் வர அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். Z1 + Z2 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் டீத்ஸ் வருதோ அதே நம்பர் ஆஃப் டீத் தான் Z3யும் Z4ஐயும் ஆட் பண்ணும்போது கிடைக்கணும். Z5ஐயும் Z6ஐயும் ஆட் பண்ணும்போதும் சேம் நம்பர் ஆஃப் டீத் தான் கிடைக்கும். அப்போ Z1 + Z2 is equal to Z3 + Z4, that is equal to Z5 + Z6. இப்போ நம்ம Z5 and Z6 இது ரெண்டும் கால்குலேட் பண்ணிட்டோம். அது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருது பாருங்கள், 20 + 57. அப்போ 77. ஓகேங்களா. ஸோ 77 நம்பர் ஆஃப் டீத் தான் 5 and 6 ஆட் பண்ணும்போது வருது. அப்போ எப்படி இருக்கணும், 3 and 4 ஆட் பண்ணும்போது 77 தான் வரணும், 1 and 2 ஆட் பண்ணும்போதும் 77 தான் வரணும். அடுத்து செகண்ட் பேர் பாருங்கள், இன்புட் வந்து 630, அவுட்புட் வந்து 315. அப்போ வந்து ஸ்பீடு வந்து 630லேருந்து 315 கம்மியாகுது. ஸோ கன்சிடர் செகண்ட் பேர். ஸ்பீட் இஸ் ரெடியூஸ்ட் ஃப்ரம் 630 RPM to 350 RPM. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பேருக்கு வந்து ரைட் சைட் கியர் எடுத்துட்டோம். அடுத்து செகண்ட் பேருக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்க கியர் செட்டை நம்ம கன்சிடர் பண்ணிடுவோம். அப்போ Z1 டிவைடட் பை Z2. ஸோ Z1 by Z2 is equal to N2 by N1. Z1 தெரியாது, Z2வும் தெரியாது.
ஸோ N2/N1 அப்படிங்கிறது அவுட்புட் டிவைடட் பை இன்புட். அவுட்புட் அப்படிங்கிறது 315, இன்புட்டுங்கிறது 630. ஸோ Z1/Z2 இஸ் ஈக்குவல் டு 315 டிவைடட் பை 630. இப்போ Z1/Z2 ரேஷியோ கிடைக்குது 0.5. ஓகேங்களா? இப்போ Z2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? Z1 இஸ் ஈக்குவல் டு 0.5 இன்ட்ரு Z2. ஓகேங்களா? இப்போ Z1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் எவ்வளோ நம்பர் ஆஃப் டீத் வரும்? இஸ் ஈக்குவல் டு Z5 ப்ளஸ் Z7 Z6. அது Z1 ப்ளஸ் Z2 இஸ் ஈக்குவல் டு Z5 ப்ளஸ் Z6. சரிங்களா? அந்த Z5ஐயும் Z6ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டீத் கிடச்சிருக்கு? 77. ஓகேங்களா? அப்போ Z1ஐயும் Z2ஐயும் ஆட் பண்ணாலும் 77 தான் வரணும். ஓகேங்களா? அப்போ Z1 ப்ளஸ் Z2 இஸ் ஈக்குவல் டு 77. Z1க்கு பதிலாக என்ன போடலாம்? 0.5 Z2 போடலாம். ஓகேங்களா? ப்ளஸ் Z2 இஸ் ஈக்குவல் டு 77. இதிலிருந்து Z2வை கால்குலேட் பண்ண போகிறோம். எவ்வளோ வருது? 52 வருது. அப்போ Z1ஐயும் Z2ஐயும் கூட்டினா 77 தான் வரணும். Z2 வந்து 52. அப்போ Z2க்கு பதிலாக 52 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதிலிருந்து Z1 கால்குலேட் பண்ணிட்டோம். நம்பர் ஆஃப் டீத் வந்து எவ்வளோ வருது? Z1ல் 25 வருது. அப்போ 25 ப்ளஸ் 52 வந்து எவ்வளோ இருக்குது? 77. அடுத்து தேர்ட் பேர் கன்சிடர் பண்ண போகிறோம். தேர்ட் பேர் கன்சிடர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரைட் சைட் ஃபஸ்ட்டு பேர், செகண்ட் பேருக்கு வந்து லெஃப்ட் சைட், அடுத்து தேர்ட் பேருக்கு வந்து மிடில் இருக்குது. அப்போ Z3 டிவைடட் பை Z4. ஸோ தேர்ட் பேரில் ஸ்பீட் எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இன்புட் வந்து 630, அவுட்புட் வந்து 450. அப்போ 630 450 கம்மியாகுது. ஓகேங்களா? ஸோ தேர்ட் பேர் ஸ்பீட் இஸ் ரெடியூஸ்டு ஃப்ரம் 630 to 450 RPM. ஓகேங்களா? ஃபார்முலா Z3/Z4 is equal to N4/N3. Z3 Z4 தெரியாது, N4/N3. ஸோ அவுட்புட் டிவைடட் பை இன்புட் அப்படிங்கும்போது 450 டிவைடட் பை 630. அப்போ Z3/Z4 ரேஷியோ தெரியும் 0.714. ஸோ அப்போ Z3 is equal to 0.714 Z4. தென் அடுத்து நம்ம ரூல் எடுத்துகிட்டு வரோம். Z3யும் Z4 ஆட் பண்ணும்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் டீத் வருது? 77 வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு Z3 அண்ட் Z4 நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? Z3 வந்து 32 வருது, Z4 வந்து 45 வருது. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 77. ஓகேங்களா? அப்போ நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இப்போ நம்ம நம்பர் ஆஃப் டீத் எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டோம். நம்பர் ஆஃப் டீத்தை நம்ம கால்குலேட் பண்ண நம்பர் ஆஃப் டீத்தை ஸ்டேஜ் 1ல் அந்த கியர் பக்கத்தில் எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ Z1 25, Z2 52, Z3 வந்து 32, Z4 45, Z5 20, Z6 வந்து 57. பாருங்கள், 25 + 52 77 தான் வருது. 32 + 45 77 தான் வருது. 20 + 57 அதுவும் 77 தான். ஓகேங்களா? அப்போ நம்பர் ஆஃப் டீத் வந்து எல்லா செட்லேயுமே ஈவனாக தான் இருக்குது. அடுத்து ஸ்டெப் நம்பர் 5 வந்து மெட்டீரியல் செலெக்ஷன். ஸோ மெட்டீரியல் வந்து C45 அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அதனால் மெட்டீரியல் செலெக்ஷன் வந்து C45 ஸ்டீல் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இஸ் கிவன் இன் கொஸ்டின். அடுத்து ஸ்டெப் நம்பர் 6 கால்குலேஷன் ஆஃப் மாடியூல். இப்போ மாடியூல் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா பாருங்கள். மாடியூல் M is equal to √FT divided by psi m into m. ஓகேவா? ஸோ FT அப்படிங்கிறது டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸு, அடுத்து M அப்படிங்கிறது மெட்டீரியல் கான்ஸ்டன்ட். சரிங்களா? இந்த மாடியூல் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா வந்துட்டு டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.32ல் இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், 8.32ல் ஸோ மாடியூல் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா M is equal to √PC divided by psi m into m, மெட்டீரியல் கான்ஸ்டன்ட் m. ஓகேங்களா? இங்கே psi m is equal to B/m. ஓகேங்களா? இது PCன்னு சொல்லலாம், அது வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் ஃபோர்ஸு, இல்லை அப்படின்னா FT டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். பாருங்கள், ஸோ இங்கே டேட்டா புக்கில் PC டிவைடட் பை psi m into m கொடுத்துருக்காங்க. இந்த PCயை FTன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதில் FT, இந்த டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் FT கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா T/R. Tங்கிறது டார்க்கு, R அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி கியர். ஓகேவா? இப்போ FT கால்குலேட் பண்ணுறதுக்கு டார்க்கு அண்டு ரேடியஸ் ஆஃப் கியரோடைய ரேடியஸ் தெரியணும். ஓகேங்களா? இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் கியர்ஸ் இருக்குது? 12 கியர்ஸ் இருக்குது. பாருங்கள், கைனமெட்டிக் லேஅவுட்டை பாருங்கள். இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கியர்ஸ் இருக்குது? நம்ம டயக்ராமில் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் கியருக்குள்ளாடி. ஸோ 12 கியர் இருக்குது. ஓகேங்களா? 12 கியர்ஸ் இருக்குது. இருக்கிறதுலையே லோயஸ்ட் ஸ்பீடு வந்து எந்த கியரில் இருக்கும், கம்மியான ஸ்பீடு எந்த கியரில் இருக்கும் அப்படின்னா இந்த கியர் நம்பர் 12ல் தான் இருக்கும். அந்த லோயஸ்ட் ஸ்பீடு என்ன அப்படின்னா
அதுதான் ரே டயக்ராமில் இருக்கும். ஸோ பாருங்கள், ரே டயக்ராமில் நம்ம ஸ்பீட்ஸ் மார்க் பண்ணியிருக்கிறோம் ஸ்டேஜ் 2ல். இதில் இருக்கிறதுலே கம்மியான ஸ்பீடு எது? லோயஸ்ட் ஸ்பீடு வந்து 50, அதாவது என் மினிமம் 56 RPMங்கிறது தான் லோயஸ்ட் ஸ்பீடு. இந்த லோயஸ்ட் ஸ்பீடு வந்து கியர் நம்பர் 12ல் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ லோயஸ்ட் ஸ்பீடு வந்து கியர் நம்பர் 12ல் இருக்கிறதுனால நம்ம இதை T12 டிவைடட் பை R12 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ரேடியஸ் ஆஃப் தி கியர் நம்பர் 12. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் 1 by 1 பாருங்கள். நியூமரேட்டரில் என்ன இருக்குது? டார்க் வேல்யூ இருக்குது T12. இந்த டார்க் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கு பவர் ஃபார்முலா தெரியணும். பவர் ஃபார்முலா என்ன? பவர் P is equal to 2 pi NT by 60. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவில் இருந்து நம்ம டார்க் வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். ஆனால் கொஸ்டினில் வந்து பவர் வேல்யூ கொடுக்கல. ஓகேவா? ஸோ பவர் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நம்ம பவரை வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம எவ்வளோ அசியூம் பண்ணியிருக்கிறோன்னா பவர் P is equal to 2 kilowatt. ஓகேங்களா? நம்ம எவ்வளோ அசியூம் பண்ணுறோமோ, இப்போ நீங்கள் 3 அசியூம் பண்ணிங்கன்னா 3 kilowatt இல்லை 4 kilowattனு நீங்கள் அசியூம் பண்ணுற வேல்யூவை எழுதணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பவர் வந்து நான் எவ்வளோ அசியூம் பண்ணியிருக்கிறேன்? 2 kilowatt அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கிறேன். ஸோ பவர் P is equal to 2 kilowatt. அடுத்து n ஸ்பீட் n அப்படிங்கிறது இருக்கிறதே லோயஸ்ட் ஸ்பீடு வந்து ரே டயக்ராமில் இருக்குது. n மினிமம், அதாவது லோயஸ்ட் ஸ்பீடு வந்து 56 RPM. ஓகேங்களா? ஸோ n வந்து 56 RPM. கியர் நம்பர் 12ல் வரது தான் லோயஸ்ட் ஸ்பீட். அப்போ இதிலிருந்து நம்ம டார்க் வேல்யூவை கால்குலேட் பண்ணிடலாம். பவர் வந்து 2 kilowatt. ஸோ பவரை வந்து வாட்டில் தான் போடணும். 2 × 10⁻³ × 2 pi × n-க்கு வந்து 56 RPM × T12. ஓகேவா? 12வது கியர் தான், டிவைடட் பை 60. ஸோ இதிலேருந்து நம்ம டார்க் வேல்யூவை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ பவர்லேருந்து கால்குலேட் பண்ணுற டார்க்கோடைய யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் தான். வேல்யூ வந்து 341.05 நியூட்டன் மீட்டர். 10⁻³ மல்டிப்ளை பண்ணிவிட்டு நியூட்டன் எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ T12 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து R12, அந்த 12வது கியருடைய ரேடியஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். சரியா? அந்த கியர் நம்பர் 12உடைய ரேடியஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். இனிஷியலாக மாடியூலோடைய ஃபார்முலா என்ன? மாடியூல் ஃபார்முலா வந்து பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டீத். ஸோ மாடியூல் M is equal to D by Z. Dங்கிறது டயமீட்டர், Z அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டீத். சரியா? அப்போ இதில் நம்ம டயமீட்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா M × Z. Z கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ டயமீட்டர், பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர் D is equal to M × Z. Mங்கிறது மாடியூல், Zங்கிறது நம்பர் ஆஃப் டீத். இப்போ நம்ம 12வது கியரை தான் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அங்கே தான் லோயஸ்ட் ஸ்பீடு இருக்குது, 56 RPM 12வது கியரில். அதனால் இதை வந்து D12 அப்படின்னு எழுதலாம். அதாவது கியர் நம்பர் 12உடைய டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு M × Z12. ஏன்னா 12வது கியரை கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த கியரில் உள்ள நம்பர் ஆஃப் டீத்தை தான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ Z12. ஓகேவா? நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது ரேடியஸ் தான். R12 தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ ரேடியஸோடைய ஃபார்முலா டயமீட்டர் டிவைடட் பை 2. டயமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். அப்போ R12 is equal to D12 divided by 2. D12 வேல்யூ எவ்வளவு? M × Z12. ஸோ R12 is equal to D12க்கு பதிலாக M × Z12 போட போகிறோம். ஸோ M × Z12 divided by 2. இதுதான் R12உடைய வேல்யூ. சரியா? ஸோ இப்போ நம்ம R12 வேல்யூ தெரியும், M × Z12 divided by 2. அடுத்து டார்க் T12 வேல்யூ தெரியும், 341.05 × 10⁻³. ஓகேங்களா? இந்த ரெண்டு வேல்யூவும் இந்த FT ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு FT வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். வேல்யூ வந்து பாருங்கள், FT வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாடியூல் இருக்கும். 852.6.16, அதாவது 8526.16 மாடியூல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாடியூலில் இருக்குது. சரிங்களா? இப்போ மாடியூல் ஃபார்முலாவில் FT கால்குலேட் பண்ணிட்டோம். 8526.16 டிவைடட் பை மாடியூல் டேர்மில் இருக்குது. அடுத்து psi m தெரியாது. ஸோ பேஜ் நம்பர் 8.32லேயே psi m உடைய ஃபார்முலா கொடுத்து, ஸோ psi m ஃபார்முலா வந்து B by M. இதை வந்து இனிஷியலாக 10 அப்படின்னு நாம் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அசியூம் psi m is equal to 10. ஓகேவா? ஸோ FT கால்குலேட் பண்ணிட்டோம், psi m is equal to 10 அசியூம் பண்ணிட்டோம். அடுத்து வந்து Mங்கிறது மெட்டீரியல் கான்ஸ்டன்ட். ஸோ மெட்டீரியல் கான்ஸ்டன்ட் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து டேட்டா புக்கில் இருக்காது, நாம் தான் படிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், C45 ஸ்டீலுக்கு மெட்டீரியல் கான்ஸ்டன்ட் 30,
தென் இந்த 15NI 2CR 1MO 15 இதெல்லாம் வந்து இந்த 15NI இந்த 14NI இதெல்லாம் வந்துட்டு அலாய் ஸ்டீல். ஓகேங்களா, இந்த ரெண்டு அலாய் ஸ்டீலுக்கும் மெட்டீரியல் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 80 and 100 இருக்குது. C45க்கு 30 இருக்குது. ஓகேங்களா, C45ங்கிறது கார்பன் ஸ்டீல். சரியா, இப்போ கொஸ்டின் வந்து கொடுத்துட்டாங்க. C45 வந்து அதோடைய மெட்டீரியல் வந்து C45ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதோடைய மெட்டீரியல் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 30ன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, FT வேல்யூ, தென் m வேல்யூ, அப்புறம் மெட்டீரியல் கான்ஸ்டன்ட் m வேல்யூ, இது 3 வேல்யூவையும் நம்ம மாடியூல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் FTயோட வேல்யூ தெரியும், 8526.16 டிவைடட் பை மாடியூல் டிவைடட் பை m வந்து 10, மெட்டீரியல் கான்ஸ்டன்ட் வந்து 30. இப்போ வேல்யூ வந்து ரூட்டுக்குள்ளாடி இருக்குது. ஓகேங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாடியூல் m இருக்குது. ஸோ மாடியூல் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ரூட்டை கேன்சல் பண்ணால் தான் மாடியூல் கால்குலேட் பண்ண முடியும். அப்படிங்கும்போது ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணணும். அப்படிங்கும்போது நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் ஸ்கொயர் பண்ணும்போது மாடியூல் வந்து மாடியூல் ஸ்கொயராக மாறும். தென் ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட் வந்து கேன்சல் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதிலிருந்து நம்ம மாடியூல் வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதிலிருந்து கால்குலேட் பண்ணுற மாடியூல் வேல்யூ வந்துட்டு 3.05 mm. எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப்பை நான் எழுதியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இதிலிருந்து நம்ம கால்குலேட் பண்ணுற மாடியூல் 3.05 mm. ஸோ இதை நம்ம ஸ்டாண்டர்ட் மாடியூலாக எடுத்துக்கலாம். பேஜ் நம்பர் 8.2ல் பாருங்கள், ரெக்கமெண்டட் சீரியஸ் ஆஃப் மாடியூல்ஸ், இதுதான் ஸ்டாண்டர்ட் மாடியூல்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் பாருங்கள், ப்ரிஃபர்ட் 1. ஸோ நம்மளுடைய மாடியூல் வேல்யூ வந்து 3.05. ஸோ 3.05 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் மாடியூலாக இருக்கா பாருங்கள். ஸோ 2.5 3 இருக்குது, 3க்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் வந்து 4 தான் இருக்குது. அப்போ ஸ்டாண்டர்ட் மாடியூல் வந்து 4 mm. அதை எழுதிக்கலாம், ஸ்டாண்டர்ட் மாடியூல் m is equal to 4 mm. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 7, சென்டர் டிஸ்டன்ஸ், கால்குலேஷன் ஆஃப் சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த கைனமேட்டிக் லேஅவுட்டில் பாருங்கள், சென்டர் டிஸ்டன்ஸ் A1 அண்ட் சென்டர் டிஸ்டன்ஸ் A2, இந்த A1 அண்ட் A2 இது ரெண்டுமே நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ சென்டர் டிஸ்டன்ஸ் A1 அப்படிங்கிறது ஸ்டேஜ் 1ல் இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஸ்டேஜ் 1 அப்படிங்கும்போது Z1 அண்ட் Z2 கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டேஜ் 2 அப்படிங்கும்போது Z7 அண்ட் Z8 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் டிஸ்டன்ஸ் A1 இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு Z1 அண்ட் Z2 கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ Z1 + Z2 டிவைடட் பை 2 இன்ட்ரு மாடியூல், இதுதான் சென்டர் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. இதில் நீங்கள் Z1 அண்ட் Z2 கன்சிடர் பண்ணலாம், இல்லை Z3 + Z4 யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை Z5 + Z6 யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எதை ஆட் பண்ணாலும் சேம் வேல்யூ தான் வரும். ஓகேங்களா, ஸோ இதிலேருந்து கால்குலேட் பண்ணுற சென்டர் டிஸ்டன்ஸ் A1 வேல்யூ 154 mm. ஓகேவா, ஸ்டாண்டர்ட் மாடியூலால் தான் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து சென்டர் டிஸ்டன்ஸ் A2. ஸோ A2ங்கிறது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2ல் நம்ம சென்டர் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது Z7 அண்ட் Z8 கன்சிடர் பண்ணலாம், இல்லை 9 10 கன்சிடர் பண்ணலாம், இல்லைனா Z11 அண்ட் Z12 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே 7 அண்ட் 8 எடுத்துருக்கிறேன். ஸோ Z7 + Z8 டிவைடட் பை 2 இன்ட்ரு மாடியூல். ஸோ இதிலேருந்து கால்குலேட் பண்ணுற சென்டர் டிஸ்டன்ஸ் 2 அப்படிங்கிறது A2 is equal to 200 mm. ஓகேவா, அடுத்து கால்குலேஷன் ஆஃப் ஃபேஸ் வித். ஸோ பேஜ் நம்பர் 8.32ல் ஃபார்முலா இருக்குது, psi is equal to b/m அப்படின்ட்டு. ஸோ psi m ஃபார்முலா இருக்குது, இதில் ஃபேஸ் வித் வரும். psi m is equal to b/m, bங்கிறது தான் ஃபேஸ் வித். சரிங்களா, ஸோ இதில் இருந்தால் நம்ம b கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக நம்ம மாடியூல் கால்குலேட் பண்ணும்போது psi m ஆர் psi வந்து 10 அப்படின்னு அசியூம் பண்ணியிருப்போம். சரிங்களா, அப்போ psi வந்து 10 அப்படின்னா psiயுடைய ஃபார்முலான b/m. அப்போ b/m is equal to 10. m அப்படிங்கிறது மாடியூல் வேல்யூ எவ்வளவு 4 mm. நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ மாடியூலுக்கு வந்து 4 போடணும். இதிலிருந்து ஃபேஸ் வித் கால்குலேட் பண்ணிடலாம், 4 × 10. ஸோ ஃபேஸ் வித் b is equal to 40 mm. ஓகேவா, அடுத்து லெங்த் ஆஃப் தி ஷாஃப்ட் லெங்த் கால்குலேட் பண்ணுறதுக்கு கைனமேட்டிக் லேஅவுட்டை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஷாஃப்ட் லெங்த் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் எக்ஸ்ட்ராவாக லெஃப்ட் சைடில் 25 mm, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 25 mm பியரிங் சப்போர்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ 25 + 10 + 7b + 20 + 7b + 10
ப்ளஸ் 25. ஓகேங்களா? ஸோ லெங்த் கால்குலேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆட் பண்ணிட்டோம். இதில் பி அப்படிங்கிறது ஃபேஸ் வித் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப்பில் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 40 mm. ஓகேங்களா? ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 40 mm. ஸோ இதிலேருந்து நம்ம பி 40 mm போட்டோம் அப்படின்னா பிக்கு பதிலாக 40 mm போடுறோம். ஸோ பி டேமை தனியாக கால்குலேட் பண்ணுங்கள். 7b ப்ளஸ் 7b 14b. தென் நம்பர்ஸ் எல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 90 ப்ளஸ் 14b வருது. பிக்கு பதிலாக 40 போடுங்க. ஸோ இதிலிருந்து லெங்த் ஆஃப் தி ஷாஃப்ட் கால்குலேட் பண்ணிடலாம். இஸ் ஈக்குவல் டு 650 mm. அடுத்து ஸ்டெப் நம்பர் 10, டிசைன் ஆஃப் ஷாஃப்ட். இங்கே 3 ஷாஃப்ட் இருக்குது. இன்புட்டு ஷாஃப்ட்டு, அதாவது ஷாஃப்ட் நம்பர் 1 சொல்லுவாங்க. அடுத்து இன்டர்மீடியட் ஷாஃப்ட், அது வந்து ஷாஃப்ட் நம்பர் 2. அடுத்து வந்து ஸ்பிண்டில் ஆர் அவுட்புட் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண போகிறீங்க. ஸோ டிசைன் ஆஃப் ஷாஃப்ட், ஸ்பிண்டில் ஆர் அவுட்புட் ஷாஃப்ட். இந்த ஸ்பிண்டிலுடைய டயமீட்டரை கால்குலேட் பண்ண போகிறோம் இங்கே. சரிங்களா? ஸோ இதில் இனிஷியலான ஃபார்முலா டார்க் ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் ஆர் டார்க்னு சொல்லுவாங்க. டி ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு π/16 டவ் இன்டு ds கியூப். ds அப்படிங்கிறது டயமீட்டர் ஆஃப் தி ஸ்பிண்டில். ஓகேவா? ஸோ இதிலிருந்து நம்ம இந்த ds ஸ்பிண்டிலுடைய டயமீட்டரை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் நமக்கு தெரியாது. ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல பெண்டிங் மூமெண்ட்டும் ஒரு ஆர்டினரி ட்விஸ்டிங் மூமெண்ட்டும் கம்பைண்டாக இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா √m². m அப்படிங்கிறது பெண்டிங் மூமெண்ட் ப்ளஸ் t². t அப்படிங்கிறது ட்விஸ்டிங் மூமெண்ட். சரிங்களா? ஸோ இங்கே பெண்டிங் மூமெண்ட்டும் தெரியணும், ட்விஸ்டிங் மூமெண்ட் t ரெண்டும் தெரிஞ்சால் தான் ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா m is equal to fn into l/4. ஷாஃப்டில் வந்து ரெண்டு பக்கமும் 25 mm, லெஃப்ட் சைடில் 25 mm, ரைட் சைடில் 25 mm பியரிங் சப்போர்ட்டுக்காக ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் லெங்த் ஆஃப் தி ஷாஃப்ட் கால்குலேட் பண்ணும்போது. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஷாஃப்டோடைய ரெண்டு எண்ட்லேயும் சப்போர்ட் இருக்குது. அப்போ ரெண்டு எண்ட்லேயும் சப்போர்ட் இருக்கிறதுனால அதை வந்து லைக் அ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரெண்டு எண்ட்லேயும் சப்போர்ட் இருந்தால் அது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா WL/4 அப்படிம்பாங்க. W into L divided by 4. இங்கே Wக்கு பதிலாக W அப்படிங்கிறது லோடு, அந்த லோடுக்கு பதிலாக இங்கே நார்மல் லோடு Fn எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா இங்கே தெரிஞ்சிருக்கணும். W into L divided by 4. ஓகேங்களா? Wக்கு பதிலாக நீங்கள் Fn போட போகிறீங்க, தெரிஞ்சுக்கோங்க. Fn அப்படிங்கிறது நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இந்த Fn கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா Ft divided by cos alpha. ஸோ இந்த பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா தென் Fn கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா இது ரெண்டும் வந்துட்டு டேட்டா புக்கில் இருக்காது, நாம் படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ Fn is equal to Ft divided by cos alpha. Ft அப்படிங்கிறது இனிஷியலாக நம்ம மாடியூல் கால்குலேட் பண்ணும்போது கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாடியூலில் இருந்துச்சு. ஸோ Ft ஆர் Ft12 அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்யூ வந்துட்டு 8526.16 டிவைடட் பை மாடியூல். ஓகேங்களா? இங்கே மாடியூல் வேல்யூ வந்து 4 mm நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ மாடியூலுக்கு பதிலாக 4 mm போடுங்க. போட்டிங்கன்னா Ft வேல்யூ வந்துட்டு 2131.54 நியூட்டன். ஓகேவா? இப்போ Ft கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து காஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபா வந்து 20 டிகிரி கொஸ்டினில் கொடுக்கல, ஆனால் 20 டிகிரி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அசியூம் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 20 டிகிரி. ஸோ இப்போ நம்ம Fn கால்குலேட் பண்ணிடலாம். Fn வேல்யூ வந்துட்டு 2268.34 நியூட்டன். ஓகேங்களா? இப்போ Fn வேல்யூ தெரியும். Fn வேல்யூ தெரிஞ்சுன்னா நம்ம பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ Fnக்கு வந்து 2268.34 போட போகிறோம். இன்ட்ரு L அப்படிங்கிறது லெங்த் ஆஃப் தி ஷாஃப்ட். லெங்த் ஆஃப் தி ஷாஃப்ட் வந்து ஸ்டெப் நம்பர் 9ல் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம் 650 mm. ஸோ Fn இன்ட்ரு லெங்த் ஆஃப் தி ஷாஃப்ட் வந்து 650 டிவைடட் பை 4. இப்போ நம்ம பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணிடலாம். வேல்யூ வந்து 368605.25 நியூட்டன் mm. பெண்டிங் மூமெண்டோட யூனிட் வந்து நியூட்டன் mm. அடுத்து டார்க் T ட்விஸ்டிங் மூமெண்ட் சொல்லுவாங்க. T இஸ் ஈக்குவல் டு இதை வந்து T12 அப்படின்னு சொல்லலாம். சரியா? தட் இஸ் ஈக்குவல் டு 341.05 into 10⁻³ நியூட்டன் mm. ஸோ இது வந்து நம்ம மாடியூல் கால்குலேட் பண்ணுற டைம்லேயே நம்ம இந்த டார்க்கை கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். பாருங்கள், இந்த மாடியூல் கால்குலேட் பண்ணும்போது அதில் இந்த டார்க் வேல்யூ பவர் ஃபார்முலாலேருந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். T12
is equal to 341.05 into 10 power 3 Newton mm. ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பெண்டிங் மூமெண்ட் எம் வேல்யூ தெரியும், தென் ட்விஸ்டிங் மூமெண்ட் வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகேங்களா, இப்போ டி ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணிடலாம். 502180.18 நியூட்டன் எம்எம். இப்போ ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் தெரியும். இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதிலேருந்து ஸ்பிண்டிலோட டயமீட்டர் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதில் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ தெரியாது. ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து C45 அப்படின்னு மெட்டீரியல் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ C45 ஸ்டீலுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ 30 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் டவுக்கு பதிலாக 30 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்னு போட்டாச்சு. ஸோ இதிலிருந்து நம்ம ஸ்பிண்டில் டயமீட்டர் கால்குலேட் பண்ணுறோம் 44.01. இதை ஸ்டாண்டர்டாக ரவுண்டாக 45 mmனு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஸ்பிண்டில் டிசைன் பண்ணிட்டோம். இன்னும் ஷாஃப்ட் நம்பர் 1 அண்ட் ஷாஃப்ட் நம்பர் 2, அதாவது இன்புட் ஷாஃப்ட்டும் இன்டர்மீடியட் ஷாஃப்ட்டும் இருக்குது. அந்த ரெண்டு ஷாஃப்டோட டயமீட்டரும் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். அடுத்த ஹெட்டிங் பாருங்கள், டிசைன் ஆஃப் அதர் ஷாஃப்ட். அதில் ஷாஃப்ட் நம்பர் 1, அதாவது தான் இன்புட் ஷாஃப்ட். ஓகேங்களா, ஸோ இதோடைய இன்புட் ஸ்பீடு என்னன்னு பாருங்கள். ஷாஃப்ட் நம்பர் 1 அப்படிங்கிறது ஸ்டேஜ் நம்பர் 1ல் இருக்குது. ஸோ நீங்கள் ரே டயக்ராமை பாருங்கள், இதுதான் ஷாஃப்ட் நம்பர் 1. சரிங்களா, லெஃப்ட் சைடில் இருக்குது ஷாஃப்ட் நம்பர் 1. இதில் இன்புட் ஸ்பீடு என்ன இருக்குது பாருங்கள், இந்த ஜியில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதாவது இன்புட் ஸ்பீடு வந்து 630. அப்போ ஸ்டேஜ் 1, அதாவது ஷாஃப்ட் 1ல் வர இன்புட் ஸ்பீடு வந்து 630 RPM தான். அதை நோட் பண்ணிக்கிறோம். ஷாஃப்ட் 1ல் வர இன்புட் ஸ்பீடு வந்து 630 RPM. ஸோ இங்கேயும் நம்ம டயமீட்டர் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா டார்க் T is equal to π/16 tau into ds1 cube. ds1 அப்படிங்கிறது s1 அப்படிங்கிறது ஷாஃப்ட் 1. சரிங்களா, ஸோ ds1 அப்படின்னா டயமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட் 1. ஸோ இப்போ இங்கே டார்க் வேல்யூ தெரியாது. ஒவ்வொரு ஷாஃப்ட்டுக்கும் டார்க் வேல்யூவை இண்டிவிஜுவலாக நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஷாஃப்ட் 1உடைய டார்க் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பவர் P is equal to 2π/NT/60. பவர் வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுக்கல, நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறோம் 2 கிலோவாட்டுன்ட்டு. அதை வாட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2π into n அப்படிங்கிறது அந்த ஷாஃப்ட் 1ல் வர இன்புட் ஸ்பீட் தான் 630 RPM. ரே டயக்ராம்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இதிலிருந்து கால்குலேட் பண்ணுற டார்க்குடைய வேல்யூ வந்து 30.32 நியூட்டன் மீட்டர். இதை 10⁻³ மல்டிப்ளை பண்ணி நியூட்டன் எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டார்க் வேல்யூ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷாஃப்ட் 1உடைய டயமீட்டர் கால்குலேட் பண்ண போகிறோம். இதில் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து C45 ஸ்டீல் தான் மெட்டீரியல், அதனால் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ 30 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஸோ இதிலேருந்து கால்குலேட் பண்ணுற டயமீட்டர் வேல்யூ 17.3. இது ரவுண்டாக நம்ம 18 mmனு எடுத்துக்கலாம். அடுத்து ஷாஃப்ட் நம்பர் 2. ஸோ இதுலேயும் ஃபார்முலா சேம் ஃபார்முலா தான். T is equal to π/16 tau d cube. டவ் அப்படிங்கிறது 30 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். மெட்டீரியல் சேம் தான் C45. ஸோ இங்கே டார்க் வேல்யூ தெரியாது. டார்க் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக தான் கால்குலேட் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ ஃபார்முலா பவர் P is equal to 2π/NT/60. பவர் வேல்யூ வந்து 2 × 10⁻³ கிலோவாட். ஸ்பீட் அப்படிங்கிறது ஷாஃப்ட் நம்பர் 2ல் வர்ற இன்புட் ஸ்பீடு தான் எடுக்க போகிறோம். பாருங்கள் ரே டயக்ராமில் இதுதான் ஷாஃப்ட் நம்பர் 2. ஷாஃப்ட் நம்பர் 2ல் வர இன்புட் ஸ்பீட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்புட் ஸ்பீடு வந்து 224. ஸோ இதுதான் வந்து இன்புட் ஸ்பீடு. ஸோ நம்ம இந்த கால்குலேஷனுக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 224 தான் இன்புட் ஸ்பீடாக நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை நோட் பண்ணிட்டோம். ஷாஃப்ட் 2ல் வர இன்புட் ஸ்பீடு வந்து 224 RPM. ஸோ என்னுக்கு பதிலாக 224 போட போகிறோம். ஸோ இதிலேருந்து கால்குலேட் பண்ணுற டார்க் வந்து 85.26 நியூட்டன் மீட்டர். அதை 10⁻³ மல்டிப்ளை பண்ணி நியூட்டன் எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டயமீட்டர் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ டயமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட் 2 is equal to 24.37 mm வருது. அது ரவுண்டாக 25 mmனு எடுத்துக்கலாம். ஓகேங்களா.